இது ஒரு புதிய வீடியோ. அதே உணவு சாப்பிடுவது. நிற சவால். உங்கள் சில பொருட்களை பார்ப்போம். சரி, வாருங்கள் ஆரம்பிக்கலாம். நான் தான் முதல் ஆளாக இருக்கிறேன். அசைவம் அசத்தலாக தெரிகிறது. அது சுவைக்கும் போது எப்படி இருக்கும் என்று ஆர்வமாக உள்ளேன். அது புளிக்கும், ஆனாலும் ரொம்ப சுவையா இருக்கு. ஓ, மன்னிக்கவும். அந்த சோடா ரொம்ப நல்லா இருந்தது, ஆனா போதவில்லை. அடுத்தது யாரு? ஜில், வாரு. இந்த அழகான இளஞ்சிவப்பு துகள்களை முயற்சி செய்ய நான் காத்திருக்க முடியவில்லை. அது மிகவும் குளிராக தெரிகிறது. அவற்றின் சுவையும் அற்புதமாக உள்ளது. அதை பால் சேர்த்து முயற்சி செய்ய வேண்டும். வாணலியில் சீரியல் ஊற்றி அதன் மீது சுவையான பால் ஊற்றுகிறேன். மீதமுள்ள வேலையெல்லாம் பால் கலந்த சீரியலை கலக்குவது மட்டும்தான். இரட்டுங்கள். அதுவே மிகவும் கூலாக இருக்கிறது. பூம், நாங்கள் விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுகிறோமா? நீலம் என் நிறம். சரி, நான் சீரியல் சாப்பிடுகிறேன். பிஸ்கெட் சாப்பிட என்னுடைய முறைதானே? ஆஹா, சுவை பரிசோதனை செய்வோம். ஆஹா, அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. இவற்றையெல்லாம் ஒரே நேரத்தில் முயற்சி செய்யுங்கள். எனவே நிச்சயமாக சுவைக்கலாம். இது நம்ப முடியாத அளவில் நல்லது. இது மிகச் சுவையாக உள்ளது. எனக்கு இன்னும் வேண்டும். ஆஹா, சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. எல்லோருக்கும் எல்லாம் சாப்பிட்டு விட்டதா? நாம் முன்னேறலாமா? பெண்கள், உங்கள் காதுகள், அவை நிறம் மாறிவிட்டது. என்ன நடக்கப் போகிறது? உன்னை இவ்வாறு யார் அழைக்கிறார்கள்? சரி, அவர்கள் இப்போது எங்கே? சுத்தப்படுத்தும் போகலாம். புதிய விதை வகைகள். ஆம், இங்கே ஒன்னு சேர்ந்து பார்ப்போம். கென்டாகி நூடுல்ஸ் வைத்திருக்கிறார். ஜில் பிங்க் பீட்சா வைத்திருக்கிறார். நான்சி வாழைப்பழம் வைத்திருக்கிறார். அதை அவர் என்றுதான் விரும்புவேன். இப்போது ஒரு வாழைக்காய் சாப்பிட முயற்சிக்கலாம். வாவ், இது மிகவும் சுவையானது. ருசி அருமை. எப்போதும் இன்னும் வேண்டும். ருசி அருமை. ஓ, நான்சி, ஜாக்கிரதையாக இரு. நான்சி, தோள்களை போடுவதை நிறுத்து. ஐயோ, நான்சி, நிறுத்து. உண்மையிலேயே சரி, நான் அடுத்தவன். எனக்கு ரொம்ப பாதிக்கிறது. என் இனிய பிங்க் பீட்சாவை பிடிக்க காத்திருக்க முடியாது. இதன் வாசனை அற்புதமாக இருக்கிறது. ஓ, இது ரொம்ப நல்லது. நீங்கள் எல்லாம் கொஞ்சம் முயற்சிக்க விரும்புகிறீர்களா? நான் உனக்கு ஒரு கட்டி கொடுக்கிறேன். அது உனக்கு போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஹே, நீங்க இல்ல, நாங்கள் உங்கள் பிட்சா தோசையை விரும்பவில்லை. அது அருவருப்பு. எனக்கு என் நூடுல்ஸை கொஞ்சம் எடுக்க அனுமதியுங்கள். நான் இதை நீளமானதாக எடுத்தேன். இது மிகவும் சிறப்பு தோற்றமளிக்கிறது. சுவையாக இருக்கிறது. என்னை கொஞ்சம் தடுமாறி கொண்டிருந்தேன். உஃபா, நான் அசுரனை நிறுத்த முடியவில்லை. உனக்கு உதவுகிறேன். சரி, அது ஒரு முறையும் எனக்கு உதவவில்லை. அம்மா, சரி, அவளது காதுகளில் மார்ஷ்மெல்லோக்களை வைப்போம். அடி, உன்னை எப்படி உணர்கிறாய்? அண்ணா, நீ எங்கே போனாய்? ஆம், அது மிகுந்த வலியுறுத்தியது. அண்ணா, நீ சரியா? திட்டம் குளிர்ச்சியானது, ஆனால் மீண்டும் செய்ய வேண்டாம். உங்கள் மூக்குகள். ஓ, அடுத்து நாம் என்ன முயற்சிக்க போகிறோம்? ருசியான சில மிட்டாய்கள். பிங்க் டோனட், நீல ஹப்பா பூப்பா மற்றும் மஞ்சள் சீஸ். நான் தொடங்குகிறேன். எனக்கு புழு ஹப்பா பூப்பாக்கம் உள்ளது. இது நிச்சயமாக சுவையாக இருக்கும். இதை ருசியாக சாப்பிடுவோம். ஆஹா, அது ஒரு நீண்ட கம். இது அதிர்ச்சிகரம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஒரு பபிள் செய்வோமா? நீங்கள் இதுவரை இந்த அளவிற்கு பெரிய புல் பார்த்ததுண்டா? நாம் எல்லாம் ஆகாயத்தில் இருக்கும் பபுளில் மூழ்கி இருக்கிறோம். ஆனால் என்னை பொறுத்தவரை நீ எங்களுக்கு தேவையான அனைத்தையும் நழுவிக்க போகிறாயா? அது கதரும். நான்சி, அவன் வரவே இல்லை. வாயில் கொள்ளுங்கள் முழுமையாக. ஓ, அது வெறுப்பூட்டுகின்றது. வேண்டும். சரி, நான் எனக்கு அதை யார் மறுக்குகிறார்கள்? இப்பொழுது
மிக வருஷமாகிவிட்டது. அரை சொல். இது மிக பெரியதாக இருக்கிறதாம். அருமையானது. நிக்க முடியவில்லையே. எல்லாம் உண்பதற்கு தேவைப்படுகிறேன். சில். இது உண்மையில் பசிக்கிறது. நீ மிதமாக சாப்பிட முடியுமா? ஐயோ, உங்கள் கழுத்திற்கு என்ன ஆனது? பெண்களே, உங்களின் கழுத்துக்களை பாருங்கள். வா, போகலாம். இப்போது அவற்றுக்கு என்ன தயாரித்துள்ளனர்? சில புதிய நல்லவை. சரி, ஜில் உடன் தொடங்கலாம். எனக்கு போகி ஸ்டிக்ஸ் பிடிக்கும். ஸ்ட்ராபெரி பட்டர் எனது பிடித்த ருசி. கருத்துக்களில் எழுதவும். உங்களுக்கு ஸ்ட்ராபெரிகள் பிடிக்குமா? இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு மேலும் வேண்டும். நீங்கள் ஏதாவது பார்க்க விரும்புகிறீர்களா? நான் பன்றிகளுடன் புலியாக மாறிவிட்டேன். கர்ஜனை. இந்த குச்சிகள் சுவையானவை மட்டுமில்லாமல் அவை மிகவும் வேலையாகவும் உள்ளன. அது என்ன? அதை நீங்கள் எவ்வளவோ செய்யலாம். அருமை. சுவையாக இருக்கின்றது. முடிந்தது. சரி, அடுத்து யார்? உங்களா? இல்ல, நான் இதை நான்சியிடம் கொடுக்கிறேன். எனக்கா? ஆனா எனக்கு ஒரு புளிப்பு எலுமிச்சை தான் இருக்கிறது. அப்படியானால் மஞ்சள் உணவு ஏன் மோசமாகிறது? சரி, சோதித்து பார்க்கலாம். ஓ, இது மிளகாய். என் முகத்தில் நெருக்கடி ஏற்படுகிறது. ஐயோ, நான் முடியவில்லை. இது நான் என் வாழ்நாளில் சுவைத்ததை விட மிகவும் புளிப்பானது. கமெண்ட்களில் சொல்லுங்க, உங்களுக்கு எலுமிச்சம் பிடிக்குமா? நீ இன்னும் சரியான போட்டி. நான் அங்கே இருப்பதை காட்டிலும் மேலும் ஒன்றும் விரும்பவில்லை. என் கமி பியர் எனக்காக காத்திருக்கிறது. இது பெகிட்டு நல்லது. பெகிட்டு சுவையானது. அது மிகவும் நன்று. உலகிலேயே சிறந்த கம்மி பேரா. ஓ, உங்களிடம் பாருங்கள். உங்கள் கைகளை நிறம் மாறிவிட்டதே. கலர் 2. புதிய பரிசுகள் வருகின்றன. சரி, நாம் சில ஜெல்லி வைத்துள்ளோம். சில ஓரியோ குக்கீகள் மற்றும் மஞ்சள் இனிப்பு. நான் உண்மையில் தொடங்க விரும்புகிறேன். ஜெல்லோவை நான் மிகவும் விரும்புகிறேன். ஆனால் அதை ஒரு ஸ்பூனுடன் வெட்ட முடியாது. வாருங்கள். மற்றும் நீயா என் ஜெல்லோவை சாப்பிட்டது? சரி, இனி ஸ்பூன்களை பயன்படுத்த போவதில்லை. அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. என்ன? சரி, உண்மையில் அதை செய்து பார்க்கலாம். ஆஹா, ருசிகரமானது. எனக்கு இன்னும் வேண்டும். மேலும் நீல நிற ஓரியோக்கள் கிடைத்து விட்டன. அவற்றின் உள்ளே வெள்ளை நிரப்பல் இருக்கிறது. அதை நான் முயற்சி செய்ய வேண்டும். ஆஹா, அது சுவையானது. இப்போது பிஸ்கெட். அற்புதம். எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது. ஓரியோஸ் பால் சேர்ந்து நன்றாக இருக்கும். அதுவாக எல்லா பிஸ்கெட்டையும் சுலபமாக சாப்பிட முடியும். சுவையாக இருக்கிறது. இன்னும் வேணும். ருசியாக இருக்கு. இன்னும் பால். முடிந்தது. நான்சி, சீக்கிரம் வாங்க. நான் ஆமாம், இப்போதே பரிசோதித்து பார்ப்போம். ஓ, யாரோ விறுவிறுப்பான மிட்டாய். நான் இன்னும் விரும்புகிறேன். இது மிக சிறந்தது. மொத்த கம்பளம் எல்லாம் மிட்டாயாலே நிரம்பியது. நான் அதை தினம் முழுவதும் சாப்பிடலாம். ஓ, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். என்றாலும் அதற்கேற்ப எனக்கு அதிகமாக இருக்கும். எனவே எப்பொறுப்பின்றி நான் தயாராக பகிர்ந்திடு. இருக்கிறேன். அதை தொடு. வாய்க்கப்பா, உன் கைகளை பொறுப்பேற்று நிறம் கொண்டு விட்டதா? நீங்கள் எல்லாம் கிண்டலுக்கு விடாமல்லவா? சறுக்கட்டும். ஓ, புதிய நல்ல உணவுகள். நமக்கு நீல பால் பெர்மெண்ட் கேண்டிகள் உள்ளன. மஞ்சள் காரன் டாக்ஸ் மற்றும் ஒரு லாலிபாப். நான் முதலில் என் லாலிபாப்பிட்டை தொடங்க விரும்புகிறேன். மிகவும் அழகாகவும் பெரியதாகவும் இருக்கிறது. எனக்கு மட்டும் செய்தது. இது மிகவும் ருசிகரமாக உள்ளது. இதை நான் அதிக நேரம் பிடிக்கும். ஆனால் நான் நிறுத்த முடியவில்லை. ஓ, எனக்கு கொஞ்சம் தூக்கமாக இருக்கிறது. ஓ, இல்லையாக இன்னும் என் லாலிபாப் மேசையை உடைத்து விட்டது. ஏய், இது முற்றிலும் முறிந்து விட்டது. நீ ஏதேனும் புரிகிறதா?
நான் வேறு ஒரு வேகமாக இதை கவி செய்வேன். இது இன்னும் அற்புதமாக ருசியாகத்தான் உள்ளது. இப்போ ஏன் முறை நான் அந்த கார்ன் டாக்ஸ்களை பரிசோதிக்கப் போகிறேன். சுவையாக இருக்கிறது. நான் ஒரு வினாடி கூட காத்திருக்க மாட்டேன். நான் டிக்டாக்ஸ்களை முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, மிகவும் நன்றாக உள்ளது. நான் இன்னும் வேண்டுகிறேன். அவற்றை அனைத்தையும் என் வாயில் வைப்பது. ரூகா, இவை மெந்தாலா? எனக்கு கணுக்காடு என்றிருக்கிறது. ஓ, நான் இதை மிகவும் அதிகமாக சாப்பிட்டேன். ஓ, என்ன செய்ய வேண்டுமென நான் அறிவேன். இது எல்லாரையும் சூடாக வைத்திருக்கும். நல்லதா? கொஞ்சம் சூடான தேநீர். சீக்கிரம் குடிச்சுக்கோ. இது உன்னை குளிரலச்சி விடும். வா, என்ன ஒரு வேலை செய்யற அண்ணா? மிக்க நன்றி. நல்லது, நம்ம பசங்க திரும்பினாங்க. ஹே, உங்கள் முகங்கள். ஓ என் கடவுள், நீங்கள் மிகவும் வேடிக்கையாக இருக்கிறீர்கள். நாம் நகர வேண்டும். ஓ, உண்மையில் நீ எங்கு போகிறாய்? மற்றும் அந்த திருடர்கள் எங்கே? அது என்ன விஷயம்? நீ இங்கு எப்படி வந்தா? நான் உன்னை கைது செய்கிறேன். உன்னை காது கொடுப்பேன். ட்ரெயின் நிபந்தனைகள் எளிதாக இல்லை. யாருக்கு மிகப்பெரிய கண்ணாடி கிடைக்கிறதோ அவர்கள் இந்த சுற்றில் மற்றவர்களை விட அதிகமாக குடிக்க வேண்டும். நாம் எதிலிருந்து தொடங்குகிறோம்? ஓ, ஒரு மிளகாய் காக்டெயில். அது எப்படி ஒலிக்கிறதோ அப்படியே தயாரிக்கப்பட்டது. அது மனிதர்களுக்கு விட டிராகன்களுக்கு பொருத்தமானது. நீங்கள் என்ன சொல்வீர்கள்? மன்னிக்கவும் நண்பர்களே, கண்ணாடிகளை வழங்கி தொடங்க நேரம். எம்மா சிறிய கோப்பையுடன் அதிர்ஷ்டமடைந்தார். அவள் தன் அதிர்ஷ்டத்தை நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் அதனால் அது எளிதாக இருக்கும் என்று அர்த்தமில்லை. லியா பெரிய கோப்பையை பார்த்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட முடித்து விட்டாள். இது மற்ற இருவருக்கும் நல்ல அறிகுறி அல்ல. அவர்கள் இன்னும் மோசமாக உள்ளனர். ஓ, பெனின் கண்கள் பெரிதாகவும் பெரிதாகவும் ஆகிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் அவனுக்கு இன்னும் நேரம் உள்ளது. மிளகாய் ஜூஸை குடிக்க அவளுக்கு சில நிமிடங்கள் தேவைப்படும். பெண் அவளுக்கு முடிந்த எல்லா உதவியையும் வழங்குகிறார். ஆனால் அவள் இதை சமாளிக்க முடியும் என்று நினைக்கிறேன். ஆச்சரியமாக இருக்கிறது. சிறிய ஓய்வு எடுத்துவிட்டு அவள் மீண்டும் தயாராக இருக்கிறார். ஆனால் அந்த குளிர்ந்த தண்ணீர் கண்ணாடிக்காக அவள் மிகவும் நன்றி கூறுகிறாள். ஓ, அது அவளை முடிவுக்கு கொண்டு சென்றது. பண்ண போறானா? அது இல்ல, அவன் அந்த அளவு காரமான ஜூஸை குடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு முயற்சிக்க கூட மறுக்கிறான். விதிகள் தெளிவா சொல்கின்றன. போட்டியாளர்கள் தமக்கு முன் உள்ளதை முடிக்கல என்றா அவங்க ஏதோ ஒரு விதமான தண்டனையை எதிர்நோக்கணும். அது மிகவும் மோசமானதில்லை, ஆனால் மகிழ்ச்சிகரமாகவும் இல்லை. ஓ, உன் தேர்வை செய் பெண். அது என்ன, ஒரு முட்டையா? ஓ, உங்கள் தலையை முன் வையுங்கள் ஐயா. குறைந்தது இது எரியவில்லை. இரண்டாவது சுற்று தொடங்குகிறது. இந்த முறை எங்கள் மூவரும் என்ன குடிக்கப் போகிறார்கள் என்று யூகிக்கிறீர்களா? சரி, எளிய சவால் என்றால் அது சவால் அல்ல. யாருக்கு அது வேண்டும்? நாம் 1000 பைகள் கொண்டு தயாரிக்கப்பட்ட தேநீர் வழங்குகிறோம். அது யாரையும் எழுப்பிவிடும். இவ்வளவு வலுவான காஃபி கலந்த தேநீரின் ஒரு சிப்புக்கு பிறகு தூங்கும் அழகி கூட எழுந்து ஓடிவிடுவாள். பெனே, தேர்வுக்காக அட்டைகளை உயர்த்துங்கள். எமா, மீண்டும் சிறந்ததை தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்கிறதா? பெண், உங்களுக்கு மிக கடினமான அட்டை கிடைத்து விட்டது. இலைகள் நிறைந்த பானங்களை நீங்கள் மிகவும் விரும்புவீர்கள் என்று நம்புகிறேன். குறைந்தது மிளகாய்களை விட இது நல்லது.
ஆஹா, லியா இந்த சுற்றில் சரியான தேர்வு செய்தார். சுவாசிக்கலாம் செல்லமே. பெண், உனக்கு நடுத்தர அளவு பங்கு கிடைச்சது. போ லியா, ஒரு ஷிப்பை எடுத்து அது மோசமா அல்லது மிகவும் மோசமா என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்து. ஹூம், அது அவ்வளவு மோசமாக தெரியவில்லை. அவள் அதை எவ்வளவு எளிதாக குடித்தார் என்று அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் பெண் தொடர்ந்து 2வது முறையாக பயப்படாமல் இந்த விளையாட்டில் உண்மையாக ஈடுபடுவார் என்று அர்த்தமா? ஏற்கனவே கவலைப்படாதே நண்பா, உன்னை சீர் செய்து அந்த தேநீரை குடி, இல்லையெனில் இந்த நாளை நீ ஒருபோதும் மறக்க மாட்டாய். சக்கலஸ் பானுக்கு கொடுக்க வேண்டியது. ரொம்ப துணிச்சலானவன் அல்லனாலும் இந்த கசப்பான பானத்தை குடிக்க ஒரு வழியை யோசிச்சிருக்கிறான். ஒரு எலுமிச்சை துண்டு சுவை. மேலும் நாங்கள் மாபெரும் அறிந்தது போல ஒரு கரண்டி சர்க்கரை எதையும் கீழே இறக்க உதவுகிறது. ஆஹா, ஏமா பின்வாங்க போவதில்லை. ஆனால் சச்சாக அதற்காக இந்த தேநீரை குடிக்க ஆவலாக இருக்கிறாள் என்று அர்த்தமில்லை. அந்த பெண்ணின் மன வலிமையும் தீர்மானமும் ஒப்பற்றவை. அவள் தேநீரை குடிக்க வேண்டியிருந்தால் அவள் அதை செய்வாள். உனக்கு நல்லது அம்மா. இந்த பேன்ஸும் தொழில்களிலே மிடம்பதியான பேன்ஸ் அப்படின்றும் சொல்வையல்லி இப்போது அது கார்பை இருக்கே, அதுவே சவால்களை கிசோம்ப வேடிக்கையாக ஆக்குகிறது. இது கோக், ஃபேண்டா மற்றும் ஸ்ப்ரைட் ஆகியவற்றின் சூப்பர் கலவை. நீங்கள் இந்த சுவையானதை ஒருபோதும் முயற்சித்துள்ளீர்களா? அதை பண்ணுங்க. அவர் நிச்சயமா நினைக்கிறார். அதனால் அவர் முழுக்க சிரிப்பில் இருக்கிறார். லியா மிகப்பெரிய அளவை எடுத்தார். அதனால் அவரது சிரிப்பு இன்னும் பறந்தது. பெண் மிகச் சிறியதை பயன்படுத்த வேண்டியிருக்கும். அவர் நல்ல சுவையை பெறுவதற்குள் அது ஏற்கனவே போய்விடும். ஆனால் அவர் முதல்ல இருப்பார். அது ரொம்ப நல்லது. சோகமா இருக்கிறார். அதை சுந்திச்சொல்ல விரும்புகிறாளா? அவள் பேராசிக்காரி அல்ல. எனவே பெண் அவள் இல்லை என்று சொல்ல மாட்டாள் என்று தெரியும். அவள் உண்மையான நண்பி. எந்த சூழ்நிலையிலும் அவள் மிட்டாய், ஐஸ்கிரீம் மற்றும் அவளிடம் இருக்கும் எந்த ஸ்நாக்ஸையும் பகிர்ந்து கொள்கிறாள். உண்மையில் ஆமா, ஐயம்மா அவனுக்கு சில குட்டைகள் விடுவாள். சரி, ஒரு சில சிப்புகள் அல்லது எம்மா சோகம் பொச்ச இருந்ததால் அவன் 2 துளிகள் மட்டுமே விட்டுட்டாள். அது பெண்ணுக்கு ஏமாற்றாக இருக்குது. ஆனா உண்மையில் லியா தான் அவன் கேட்க வேண்டியது. அவளிடம் முழு பிக்சர் இருக்கிறது. அவளுக்கு அதுக்கெல்லாம் இடம் இருக்கிறதா? வாவ், தெரிகிறது, அவளுக்கு இருக்கிறது. மற்றவர்களின் உதவியின்றி அந்த நிகழ்ச்சியால் நாங்கள் அனைவரும் மிகவும் கவரப்பட்டோம். நீங்க அன்பும் கடைசி சுற்றுக்கு தயாரா இருக்கிறீங்க அப்படின்னா நம்புறேன். ஊறுகாய் மோசம் இல்லை. அவற்றில் வரும் சாறு அது அனைவருக்கும் பொருந்தாது. சில துளிகள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் கூட அந்த உப்பான திரவத்தின் முழு கோப்பை அது ஒரு மாறுபட்ட கதை. அது உங்களுக்கு தீங்கு செய்யுமா? விதிநட்டைகள் தயவு செய்து. இந்த அணுகுமுறை அவளுக்கு உதவலாம் அப்படின்னு நினைக்கிறாள். இரட்டை மறைமுக தேர்வு கண்டுபிடிக்க ஒரே வழி இல்லை. அது ஒரு பிழை. அதுவே அதிர்ஷ்டம் இல்லாததின் நேர்மாறாகும் பெரிய கண்ணாடி. அந்த இறுதியில இருக்கிறார். ஏனில் அவனுக்கு இருந்தாலும் உள்ளடக்கத்தை அவன் எச்சரிக்கையுடன் பார்க்கிறான். பார்த்து கொண்டே இரு நண்பா, இறுதியில அதை திரும்ப ஊற்ற வேண்டும். ஒரு பெண்ணோட மாற்ற முயற்சிக்காததுக்கு வருந்துகிறான். ஆஹா, ஆனா அவன் முகத்துல ஒரு சிறிய தனித்துவமான அலங்காரத்தை பெற்றான். ஆனா பெண்கள் அவனை அப்படியே இருக்க விட மாட்டாங்க. அவங்க அவனுக்கு சொல்லி அந்த டீல் அகற்றுகிறாங்க.
லியா இதை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார். பெண்ணின் புன்னகையை பொருட்படுத்தாமல். இதன் வாசனை கொடூரமாகவும் சுவை இன்னும் மோசமாகவும் உள்ளது. பெண்ணுக்கு என்ன பிரச்சனை? ஓ, இது மிகவும் மோசமாக இருந்ததால் லியாவை நேரடியாக மயக்கமடைய செய்தது. அந்த திருப்பத்தை யாராவது எதிர்பார்த்தார்களா? நான் இல்லை. அது எம்மாவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அவளும் குடிக்க வேண்டும். அது சுழல ஆரம்பிக்கிறது. ஆனால் பிடோஸ் இந்த மயக்கமடைய விடவில்லை. இது அதிர்ச்சி அளிக்கிறது. எங்கள் மிகுந்த துணிச்சலான போட்டியாளர் போட்டியிட மறுக்கிறார். அதனால் அவள் தண்டனையை தேர்வு செய்ய வேண்டும். ஒரு காரண நாடி நெருங்கியுள்ளது. Bei der Breed ausantala மெஷ்மான் முகந்தல முழு காரணி மர்ம ஜூஸ் அடிக்க போகுதுன்றது எனக்கு பயமா இருக்குது. இப்போதான் இந்த சவாலுக்கு இது ஒரு நல்ல முடிவு. வித்தியாசமாக இருப்பது எப்போதும் எளிதல்ல. பள்ளியில் உன்னை புரிந்து கொள்ளும் ஒரு நண்பன் இருந்தாலும் மற்றவர்கள் அதை செய்யாமல் இருக்கலாம். நகைச்சுவை உணர்வு மற்றும் நண்பர்களின் ஆதரவு எப்போதும் உங்களுக்கு உதவும். நாம் ஜோயை அறிவோம். நமது ஜாம்பி பெண் அவள் படிப்பதையும் நண்பர்களுடன் இருப்பதையும் அவளது சிறிய ஜாம்பி கிண்டல்களை செய்வதையும் விரும்புகிறாள். ஒரு சுண்ணாம்பு குச்சியை எடுத்து அதை செதுக்க ஏதாவது, உதாரணமாக ஒரு கத்தி அல்லது நகத்தூக்கி எடுக்கவும். சுண்ணாம்பு குச்சியை எலும்பு வடிவத்தில் கவனமாக செதுக்க முயற்சிக்கவும். தூசியை துடைத்து தயாராகுங்கள். இதோ முதல் பலி, நத்தாலி, வகுப்பு தோழி. இது என்ன? ஒரு எலும்பா? ஆனால் இது எங்கிருந்து வந்தது? நான் ஒரு பல்லை உடைத்திருக்கலாம். அதனால்தான் குட்டி, நான் மிருதுவான உணவுகளை விரும்புகிறேன், உன் வாழைப்பழம் போல. கிரா வகுப்பில் புதியவர் மற்றும் இன்னும் ஜோய்க்கு பழக முடியவில்லை. கவனம் செலுத்துவதற்கு பதிலாக அதிகமாக உதவியாக இருந்து குறைந்தபட்சம் புதிய நண்பர்களை உருவாக்க முயற்சிப்பதற்கு பதிலாக கிரா தனது நேரத்தையும் ஆற்றலையும் ஆசிரியர்களுக்கு கூட புரியாத விஷயங்களை செய்ய வீணடிக்கிறார். மற்றவர்களை தொடர்ந்து மதிப்பீடு செய்வதற்கு பதிலாக அவள் தன்னைத்தானே கேள்வி கேட்க வேண்டும். மீள்பார்வை. ஓய்வெடுக்க நேரமா அல்லது இன்னொரு கிண்டலுக்கான நேரமா? 1, 2, 3. ஏய், பெண்களா? சோம்பி சோய் உலகத்தை மற்றவர்களை விட கொஞ்சம் மாறுபட்ட முறையில் பார்க்கிறாள் மற்றும் நிச்சயமாக மற்றவர்களை விட மாறுபட்ட முறையில் கிண்டல் செய்கிறாள். அவள் செய்யும் எல்லா கிண்டல்களும் சோம்பியாக இருப்பதை பற்றியவையாக இருந்தால் என்ன பிரச்சனை? நம்மை நாம் இருப்பதற்காக ஏற்றுக்கொள்வதற்காகவே நண்பர்கள் இருக்கிறார்களே தவிர வேறெதற்காக? பெண் தனது பப்ளி விருப்பத்தை மட்டும் பூர்த்தி செய்ய விரும்புகிறான். என்ன தவறு நடக்க முடியும்? கவனமாக இரு பெண். உன்னை திரும்பி பார்க்கக்கூடியதை எப்போதும் கவனிக்க வேண்டும். ஜெஸ் மற்றும் நத்தாலி வீட்டிற்கு திரும்ப தயாராக உள்ளனர். பள்ளி அலமாரிகள் எப்போதும் பொருட்களால் நிரம்பியிருக்கும். ஆனால் ஒரு ஜாம்பி இது நெஞ்சு துடிக்க வைக்கும். அல்லது சோய் கொஞ்சம் தனியாக இருக்கவே விரும்பியிருக்கலாம். பெண் தனது நண்பர் ஜாம்பியை ஆச்சரியப்படுத்த ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்க்க விரும்புகிறார். ஒருவேளை ஒரு மாயாஜாலம். பாருங்கள் ஜோ, இப்போது அதை பார்க்கிறீர்களா? இப்போ அதை பார்க்க முடியாது, அது மறைஞ்சிடுறது. இப்போ திரும்பிட்டுச்சு. ஜோய்க்கு மாயாஜாலம் பிடிச்சது. ஆனா அவ ஏதோ திட்டமிடுறா போல. அல்லது அவளுக்கு பசிக்குமோ? இல்லை இல்லை, காத்திரு. இது ஒரு மந்திரம் மட்டுமே. பாரு. ஓப் ஓப். விரல் இன்னும் இங்கேயே இருக்கிறது. கையும் கூட. மோசமான காமெடி. கெட்டவன் பெண். மற்றும் கீரா இன்னும் சோயின் இருப்புக்கு பழக முடியவில்லை.
அவள் நடந்து கொள்வது அவளை உண்மையிலேயே பைத்தியம் பிடிக்க வைக்கிறது. அவர்கள் விரைவில் நண்பர்களாகி பரிசுகளை பரிமாறிக்கொள்வார்கள் என்று தோன்றவில்லை. அப்படியா? அது அவளுக்கே இழப்பு. சோயின் பரிசுகள் முற்றிலும் பாதிப்பற்றவை. இந்த கிண்டல் இதய நோயாளிகளுக்கு அல்ல. வணக்கம். ஒரு ஜாம்பியின் நண்பராக இருப்பவருக்கு எப்போதும் பச்சை நிறமான ஒழுங்கற்ற சளி ஒரு நல்ல பகுதி கிடைக்கும் என்பதை தெரியும். ஒரு காகிதத்தை எடுத்து ஒரு முள் குத்தி பயன்படுத்தி அதன் விளிம்புகளை வரையவும் மற்றும் விளிம்புகளில் பற்களை வரையவும். இப்போது பற்களை வெட்டியெடு மற்றும் அவற்றை ஸ்பில்லேட்டரின் மீது ஒட்டவும், சிவப்பாக வண்ணமிடவும். மற்றொரு பலியாடையை காத்திருக்கிறோம். என் ஸ்பில்லேட்டர் எங்கே போயிற்று? பேன், நீ உன்னுடையதை எனக்கு கொடுக்கிறாயா? நிச்சயமாக ஜெசிகா, உனக்காக எல்லாம். எவ்வளவு அருவருப்பு! இது யாரோட பல் செட்? ஜெஸ், இது ஒரு ஸ்பில்லடர். ஆனா பயப்படாத, இது கடிக்காது. இது ஒரு அழகான பெண்ணை பார்த்தா சிரிக்காம இருக்க முடியாது. அடுத்த முறை செய்கிறோம் கிண்டலுக்கு நமக்கு ஒரு கட்டு, ஆணிகள் மற்றும் ஒரு சிவப்பு மார்க்கர் தேவை. பிளேயரால் ஆணிய பாதியாக வெட்டி கட்டை நன்றாக இறுக்கி விரலை சுற்றி கட்டு. கிரேசில் களிமண் பூசி அது உலர விடுவோம். இரத்தக்கரைகளை வரையவும் மற்றும் பாதியாக வெட்டிய நகங்களை அதில் நுழைக்கவும். உன்னை காயப்படுத்திக் கொள்ளாமல் பார்த்துக்கொள். நன்றாக வந்துவிட்டது. இந்த முறை ஜாய் கண்டிப்பாக மாட்டிக்கொள்வாள். ஐயோ, என் விரல். சரி, ஜாய் எளிதில் பயப்படுவதில்லை போல் இருக்கிறது. மேலும் அவளுக்கு எப்போதும் உனக்காக ஏதோ ஒன்று இருக்கும். எனவே எப்போதும் கவனமாக இரு. இது உங்கள் நண்பர்களை பயமுறுத்த ஒரு பாதுகாப்பான வழி. கொஞ்சம் நீரில் சிவப்பு வண்ணம் ஊற்று. அதில் ஒரு காலிஃப்ளவர் மூழ்கடிக்கவும். இங்கே என்ன இருக்கிறது? ஒரு சுவையான மூளை. ஏய் நண்பர்களே, என் மதிய உணவை சாப்பிட விரும்புகிறீர்களா? நான் தனியாக செய்தேன். இது ஒரு குடும்ப சமையல் முறை. எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் என எனக்கு தெரியாது, ஆனால் உன் நெருங்கிய நண்பன் இந்த கிண்டலுக்கு பித்து பிடித்து விடுவான். ஹே ஜாய், உனக்காக இன்னொரு மாயம் இருக்கிறது. என் மாய விரல்களை பாரு. வாவ், அருமை. எப்படி செய்கிறாய்? மந்திரம். நான் முயற்சிக்க விரும்புகிறேன். நில், விரலை பிரிக்க தேவையில்லை. இது ஒரு மந்திரம், பாருங்கள். விரலை மடக்கு, நகத்தை பயன்படுத்தி அவற்றை சுட்டு விரலின் பின்னால் மறைக்கவும். புரிந்ததா? இது அழகாக இருந்தது. இந்த பையில் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. அதை அலமாரியில் வைக்க வேண்டும். ஓ சோய், உனக்கு இது பிடிக்கவில்லை என்று சொல்லாதே. சரி, அப்போ நாம் வேற எதையாவது செய்வோம். சந்தாம் ஜத் பொலிக்காருடன் கிண்டலும் பண்றோம் என்று பார்ப்போம். டாப்ஸ், முதலில் காக்கரிஷ்டு திறக்கிறேன். வாவ், இது சுவையானது. இது நிறைய கமி வாவாம்சங்களாக உள்ளது. நீ என்ன சொல்கிறாய்? ஓ, அவை மோசமாக தெரிகின்றன. அவர்கள் ஏதோ ஒன்றை குழப்பியாக கலந்து விட்டனர். நான் உயிரோடு இருக்கும் புழுக்களை சாப்பிட மாட்டேன். நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் என் பானையை சாப்பிடுவேன். சுவையாக இருக்கிறது. சரி, உங்களுக்கு முழு தட்டி சுவையான மார்பிளிங் நண்டு உள்ளது மற்றும் எனக்கு அப்படியா? அது நகர்கிறதா? உன்னை உறைஞ்சு உட்காரு. பாரு. உங்கள் விரலில்
நீங்க சொல்றீங்களா? உங்களுக்கு உதவுகிறேன். ஓ, ஒரே கேட்டிங். ஏன் உடனே கூப்பிடணும்? போங்க. அந்த பெயர்கள் எதுக்காக? நான் உங்களுக்கு எப்படி அழைக்க வேண்டும் என்பதை காட்டப் போறேன். ஏன் இந்த செய்தியை எனக்கு அனுப்புகிறாய்? நீயே அவற்றை சாப்பிடு. நான் அதை செய்ய முடியாது என்று நினைக்கிறாயா? ஆம், நான் முடியும். அதை எடுத்துக்கோ. இல்லை விடு, அல்லது நீ சுவையான தோட்டாக்களை என்னிடம் ஏவி இருக்கிறாய். சரி, அருமை. நான் மறந்துட்டேன். என் கமி பூச்சிகளின் மீது அவர்கள் சத்தியமாக கூறுகிறார்கள். இப்போ எனக்கு ஒரு பேயாதுமே உள்ளது. ஆனா மில்லா தனது பழங்களை சாப்பிடுவதை பார்க்க நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். நான் அதை பண்ணக்கூடாதா? வாங்க, வெற்றி பெறுவதை நிறுத்துங்கள். இது போதும். இனி வேண்டாம். நானே சொன்னேன். நான் விறுவிறுப்பாக செய்வேன். உன்னை அவற்றை எல்லாம் சாப்பிட வைப்பேன். முடிவு. ஏய், ஓ மேலா பாரு. இது என்ன? நான் செஞ்சிடுறேன். அது ரொம்ப காரம். அடுத்த தடவைக்கு நீங்க சீக்கிரம் சாப்பிடுவீங்க. கல், காகிதம், கத்தி. ஆமா, நான் ஜெயிச்சேன். அது என்ன? ஓ மை காட்! ஏன் நான் மீண்டும் ஒரு அருவருப்பானதை பெற்றேன்? எனினும் இது நமக்கு கெட்ட விதியை திருப்பியாக கொண்டு வரக்கூடும் என்று நினைக்கிறேன். இப்போது என்ன ஏடிஎஸ் லேகவம்? குனியுங்கள். இல்லை, நான் அதை தாங்க மாட்டேன். எனது சலட் ஹமர் எங்கே? குனியுங்கள். நான் இப்போதே அவளை நீக்க வேண்டும். இங்கே வாங்க, அதை எடு. போக தயாராக இதழ். அதை நீங்கள் அவரை இழந்து நீ என்ன செய்கிறாய்? நான் என்ன செய்கிறேன் என தெரியவில்லை. ஆம், அது என் கத்தியின் கீழே இருந்தது. அவர் மீது இவ்வளவு கொடூரமாக அடிக்க வேண்டியதற்கு வருத்தமாக இருக்கிறது. ஆனால் இப்போது என் கரப்பான் பூச்சிகளை முழுக்க விழுங்க முடியும். அவை இன்னும் சுவையாக இருக்கின்றன. ஆம், எனக்கு கிடைத்த பயங்கர மாகார அடையாளங்களை விட இவை சுவையாக இருக்கின்றன. உங்கள் நண்பருடன் உங்கள் கமி கிறிஸ்டர்களை பகிர்ந்து கொள்ளலாம். அச்சச்சோ, நானே அதை சாப்பிட போறேன். எனக்கு பகிர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் பகிர்ந்தது நடந்தது. இதில் இந்த அறையில் கடையை நாங்கள் கொண்டு சேர வேண்டியதில்லை. குச்சி, இது மிகவும் விசித்திரமாக தெரிகிறது. இல்லை, அது நிஜமாய் தெரியவில்லை. ஏனெனில் ஊசியால் அனைத்தையும் அவர் பார்த்தவர்கள். சரியா? அது மார்லி, என்னால் திரும்பவும் அதிர்ஷ்டம் இல்லை என்று கூறுகிறீர்களா? நாங்கள் கனவில் முடிந்தது. நான் ஒரு உண்மையான கற்றாழையை சாப்பிட போவதில்லை. இது மிகவும் அருவருப்பாக உள்ளது. ஓஹோ, அந்த உடையில் என்ன இருக்கிறது? மார்மலேட். இது வழியாக எனக்கும் ஒரு மாமரலேடை காக்டஸ்கள் வேண்டும். மார்மலேட் மண்ணில் மட்டுமே காக்டஸ் வளர முடியும். மன்னா, அவள் எனக்கு இருக்கும் ஒரு கைப்பிடியுடன் விட்டுவிட்டாள். ஓ, ஜெல்லி பிசின் மண்ணில் ஏற்கனவே ஒரு புழு இருக்கிறது. ஓ, அது மிகவும் அருமை. நீங்கள் உங்களை விப்பர்களும் ருசியான ஜெல்லி பிசினுடன் உங்களை விரும்பவும் கொண்டாடலாம். ருசியாக இருக்கிறது. மெல்லி, உன்னுடனும் ஒரு சுவாரஸ்ய முகம். உன் மாதிரி இந்த முள்ளுக்காட்டின் பக்கத்துல முடியிருக்கா? இப்போதிலேயே முல்லை குதிரோட ஷேவுண்டுகளை தட்டிவிடு, இல்லை யானை மாதிரி ஆகிடுவேன். சோப்பை நீங்களை முடிக்க வேண்டும். நான் துன்பப்பட வேண்டும்.
உங்களை வெட்கப்பட வேண்டும். என் முகமே முழுமையாக முள் நிறைந்து விட்டது. ஊப்ஸ், நான் அதை உணர்ச்சியாக செய்யவில்லை. எண்ணமே இல்லாமல் நான் உனக்கு எண்ணமே இல்லாமல் காட்டுவேன். வாய் திறந்து கொள். இனிமையான காக்டஸை நாம் வாங்க போகிறோம். நீ எப்படி இருக்கிறாய்? நான் இதை அது பூலிழைய சாப்பிடுவது போல. நீ என்ன தண்ணி எப்படி இருக்க? இல்லை. சார்லி, முதல் முறை நான் அதை ஏற்றுவேன். ஓ, எனக்கு நம்பிக்கையே இல்லை. என்ன சுவிமே, ஒரு குளம், இது மிகுந்தது. ஆனால் அது துர்நாற்றம் விடுவதில்லை போல, மற்றும் இது நல்ல சுவை தருகிறது. ஏனெனில் இது மாம்பழ ஜாம் மட்டுமே. உங்களிடம் மாம்பழ ஜாம் இருக்கிறது, எனவே எனக்கு ஓஹோ இல்லை. ஓ மை காட், அப்பாடா, ஆமா, அது கொஞ்சம் அதிகமாகிவிட்டது. ஆனால் நீங்கள் நியமங்களை அறிவீர்கள். இப்போது என் பங்கை செய்ய நான் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். நான் இதுவரை சாப்பிட்ட உச்சிக்குழி இதுதான். வில்லி, உன் பகுதியை நேரில் வைத்து தொடர்றது நல்லது. ஆனால் அதை நான் எப்படி தின்னப் போகிறேன்? இருப்பினும் விடாமல் சொன்னால் இதுவே கொஞ்சமும் நாற்றமாக இல்லை. என்ன, நல்லதா? ரொம்ப நல்லதா? இது செம்ம குளிர்ச்சியான சுவையில. இது சக்களத்தி. ஜார்ஜ், நீ இதெல்லாம் சாப்பிடையா? என் விரல்களை வலிக்கிறாய். ஐயோ, முடியாது, எனக்கு மயக்கம் வரும். இல்ல, நான் பார்க்க முடியல. சரி ரோவன், எனக்கு என் சாக்லேட் மட்டுமல்லாமல் எங்க அம்மா அப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். செல்சியாவிடம் வந்து முக்கோணமான பை இருக்குது. மைக்கிடம் வட்டமான எலுமிச்சை துண்டுகள் இருக்கின்றன. அஷ்லி சதுரமான ஹாம் துண்டுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். செல்சியா, கவுண்டவுன் தொடங்கும் கௌரவத்தை செய்யுங்கள். நாமும் தொடங்கலாம். சரி. நண்பர்களே, என் வாயில் வெப்பம் 1000 டிகிரி வரை அதிகரித்து விட்டது. யாரிடமாவது பால் இருக்கிறதா? அட, அது உதடுகளை சுருக்க வைக்கும் புளிப்பு. நல்ல விஷயம் என்னவென்றால் ஹாம் அரிதாகவே காரமாக இருக்கும், புளிப்பாக இருக்காது. அதனால்தான் என் தட்டில் உள்ளதை நிதானமாக சுவைக்கிறேன். உங்களை இருவரையும் நான் பொறாமைப்படவில்லை, அது உறுதி. சரி, யார் சென்று மிகவும் கூர்மையான பை துண்டையும் மிகவும் கசப்பான எலுமிச்சையும் தேர்ந்தெடுத்தார்கள்? என் உணவை யார் தேர்ந்தெடுத்தார்கள் என்று தெரியவில்லை, ஆனால் இந்த சுற்றில் நான் அதிர்ஷ்டசாலி என்று எண்ணுகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. உங்களிடம் மேலும் இருந்தால் நான் அதை எடுத்துக்கொள்வேன். அவளை பாரு செல்சி, நாங்கள் இங்கே துன்பப்படுகிறோம், ஆனால் அவள் 7வது சொர்க்கத்தில் இருக்கிறாள். சரி, அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கலாம். நான் இன்னும் ஜெயிக்கலாம். இது வெறும் எலுமிச்சை நீரே, வெறும் எலுமிச்சை நீரே. Eu achava உங்களுக்கு படிச்சஸ் அதுவே நான் சொல்றேன். ஹோரே இன்னொரு வாசம் தான் மேர் பஸ்மிகா வந்து நீங்க அல்லது கடுகு ஆஸ்மனஸ் மயோனைஸ்க்கு ஒரு நல்ல வரவேற்பு. எப்படி, ஏன் நீங்கள் எல்லாம் நீண்ட முகத்துடன் இருக்கிறீர்கள்? இந்த சவால் எளிமையானதாக இருக்கும் என்று யாரும் சொல்லவில்லை. சரி, காத்திருக்க தேவையில்லை. ஓ இல்லை, இது மஞ்சளில் வரையப்பட்ட எண் 0 மட்டுமே. அதனால் பயப்பட வேண்டிய 0 காரணங்கள் உள்ளன. எனக்கு மயோனைஸ் பிடிக்காது. அதை பார்க்கவே எனக்கு வயிறு கலங்குகிறது. இதையெல்லாம் நான் சாப்பிடணுமா? இன்னைக்கு நான் எப்படும் எரிகிறேன். 99 பிரச்சனைகள், ஆனால் மஸ்டர்ட் இல்ல. சரி, குறைந்த கொழுப்பு மயோனைஸ் கொடுத்திருக்கலாம். அந்த பொருள் சுவையற்றது. இந்துக்கள், பெண்களே, தோல்வி அடைந்தீர்கள். இந்த ஆர்வமான மஸ்டர்டின் மீது உள்ள காதலை சவால் செய்யாதீர்கள். அவர்களுக்கு ஓய்வு கிடையாது. எங்கள் போட்டி தொடர்கிறது. ஒரு குவியல் அழகான பர்கர்கள், 3 முனை சிப்ஸ் மற்றும் ஒரு பிரம்மாண்டமான ராமன் கட்டம். உங்கள் காதலும் கவனமும் காத்திருக்கிறது. இது ஒரு சுவாரஸ்யமான சுற்றாக உருவாகிறது. எல்லா சொற்றொடர்களும் நோக்கமாகவே. அது காயமடித்தது.
சரி பெண்களே, இதுவரை நீங்கள் மோசமாக செய்யவில்லை. பர்கர்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். கடினமான இடைவேளை பெண்களே, உங்களுக்கு கடினமான இடைவேளை இருக்கலாம். ஏனெனில் என்ன தெரியுமா, நான் வென்று விட்டேன். அஷ்லி, அப்போ அது நானும் நீயும் இரண்டாவது இடத்திற்காக போராடுகிறோம். நன்றி கேப்டன் ஒப்வியஸ். என் தட்டில் உள்ள சின்ன சின்ன துண்டுகளுக்காக நீ சீக்கிரம் கொண்டாடுவதற்கு முன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். உன் தட்டில் ஒரு பார்வை விடு. ஆமாம் ஆமாம், எனக்கு புரிந்தது. ஆனால் உனக்கு இன்னும் முன்பாக ஒரு சாய்ந்த புரஜர் கோபுரம் இருக்கிறது. இந்த முறை நாங்க பெண்கள் மட்டுமே கொண்டாட போகிறோம் போல இருக்கிறது. ரொம்ப பிரிவினை உண்டாக்குறோம். சவால் மைக் மீண்டு வரும்போது நமது சேனலுக்கு சந்தாதாரராக சேர்ந்து பைத்தியக்கார சவால்களை அனுபவிக்க நினைவூட்டுகிறேன். அடுத்தது மற்றும் ஒரு வெண்ணெய் கட்டியிருக்கிறது. சுவையாகவும் மற்றும் சுவை இல்லாமல். ஆஷ்லி, இந்த சவால் உனக்கு அதிகமாக மோசமாகி வருகிறது. நீங்கள் சில நேரம் அறிந்தது போல சதுர தேங்காய் என்பதே இல்லை. இந்த சுவாரஸ்யமான தகவலுக்கு நன்றி மைக். ஏன் எனக்கு சதுரமான கேக் கிடைக்கவில்லை? மன்னிக்கவும் ஆஷ், அந்த உணவு ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டது. நீ எவ்வளவு இனிமையாக சொல்கிறாய் செல்சி. எனக்கு தேங்காய் மிகவும் பிடிக்கும். இது போல எனக்கு ஒரு சூரிய ஒளி நிறைந்த கடற்கரைக்கு கொண்டு செல்லப்பட்டது போல இருக்கிறது. நான் ஒரு அழகான பிரெஞ்சு பேக்கரியில் ஒரு சின்னதான பாகத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். இது அற்புதம். நான் கூட மகிழ்ச்சியுடன் இறக்க தயாராக இருக்கிறேன். உண்மையிலேயே செல்ஸ், உங்களுக்கு இவ்வளவு பெரிய இனிப்பு விருப்பம் இருக்கிறது எனக்கு தெரியாது. ஒருவர் கடலோரத்தில், மற்றவர் ஒரு கஃபேவில். ஆனால் நான் வழக்கம் போல இங்கே நிஜத்தில் திரும்பி பிளாஸ்டிக் நாற்காலியில் உட்கார்ந்து ஒரு அருவருப்பான வெண்ணெய் துண்டை சாப்பிட தயாராக இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கூட பரிதாபம் இருந்தால் கொஞ்சம் ஊக்கமளித்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கள். முதலில் பர்கர்கள், பிறகு தேங்காய் நீர். என்ன ஒரு நாள். சரி மைக்கி, ஆனா என்ன தெரியுமா, நீ மீண்டும் தோத்துட்ட. உண்மையா? அது வருவதாக நான் எதிர்பார்க்கல. எவ்வளவு வருத்தமா இருக்குது. இதுதான் மகிழ்ச்சியை நீட்டிப்பது என்று அவர்கள் சொல்லுவாங்க. மற்றும் நாங்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். செல்சி, உனக்கு துர்நாற்றம் உள்ள சீஸ் பிடிக்கும் என்று நம்புகிறேன். வடிவம் சுவையை மேம்படுத்துமா? மைக் ஓரியோஸுடன் 3 பூஜ்ஜியங்களை பார்க்கிறார். அஷ்லி, இது உன்னை மகிழ்ச்சி அடைய செய்யும் ஒரு பெல்ஜியன் வாப்பிள் சதுரமாக. என் ஒரியோ, யாருக்கு இந்த விஷயங்கள் பிடிக்காது? சிறந்த சவால் இதுதான். இந்த முறை உன்னோட ஒப்புக்கொள்கிறேன் மைக்கி. ஸ்ட்ராபெரி ஜெல்லியுடன் வாஃபிள்ஸ், மிக சுவையான சிறிய இனிப்பு. என்னை பற்றி இங்கே என்ன? பின்னேறி உன் முன் உள்ளதை அனுபவிக்க. திறந்த மனம் மற்றும் நல்ல மனப்பாங்கு சேர்க்கையில் ஒரு நிச்சயமான நல்ல நாள். என்ன? இன்றைய சவாலில் பங்கேற்க உன்னை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. தரவுகளை பார்த்தால் சில அதிர்ஷ்டமான சுற்றுகளை நீ அனுபவித்திருக்கிறாய் இல்லையா? அருவருப்பு. வாங்க, முயற்சிக்கிறியா? உங்கள்கிட்டயும் ஒரு கார்டு எடுத்து முயற்சிக்க விரும்புகிறேன். இந்த துர்நாற்றமிக்க முக்கோணத்தை நீங்களே என்ன தெரியும்? இந்த துண்டை பூமியின் முகத்திலிருந்து கழித்து விடுவேன். நீயே பாரு. என்னால் முடியும். இறுதியாக இந்த முறை நான் வெற்றி பெறும் அணியில் இருக்கிறேன். நான் உன்னை பற்றி பெருமைப்படுறேன். அப்படியே செல்சியா, நீங்க எப்படி இருக்கீங்க? அங்க நீங்க இப்போது நிறுத்தலாம். இல்லை, எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. உங்கள் மூக்கில் மூச்சு விடாமல் இருந்தால் ப்ளூ சீஸ் ஆச்சரியமாக சுவையாக இருக்கும். நான் இதெல்லாம் முடிக்க போறேன். சரி, அப்போ சாப்பிட ஆரம்பிங்க. ஐஸ்கிரீம், கோன், வாட்டர் டோனட், அடுத்து பால் சாக்லேட், மேஜிக் இனிப்போ மருக்கு சுவைகள். நீங்கள் சல்லானவரம் வெற்றியாளர்கள் என்று நான் சொல்வேன். எந்த புகார்களும் இல்லை நண்பர்களே. யார் மேலே வரப்போகிறார்கள் என்பதை பார்க்க மட்டுமே உள்ளது. சாப்பிடுங்கள், பெண்களும் ஆண்களும். இந்த சுத்தில யாருக்கும் பிரச்சனைகள் இல்லை போல. உங்களுக்கு தெரியும், பகிர்வது பராமரிப்பாகும் நண்பர்களே. நீங்க சிவரிருந்து மாறி மாறி என்ன வாழ்த்தலாம், ஏனெனில் நான் தான் வெற்றியாளர். 2வது சிறந்த இடம் அழகான செல்சியாவுக்கு. ஆஷ்லி, வெற்றி பெறுவது இனி ஒரு விருப்பம் இல்லை என்பதால் உன் சாக்லேட் பார் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் கொடுக்க விரும்புகிறாயா? ஒருவருக்கொருவர் உதவுவதற்காகவே நண்பர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? எப்போதும் எங்களை நம்பலாம் ஆஷ்லி. சாக்லேட் பற்றி பேசினால் அது நல்ல வேலை அனைவருக்கும். அடுத்தது என்ன? பின்னர் ரிங்கில் திரும்புவோம். மேலும் நாங்கள் ஒரு படைப்பாற்றல் சவாலையும் பெற்றுள்ளோம். இடதுபுறத்தில் முக்கோணமான கேரட்டை, மையத்தில் ஒரு உருண்டையான கார சாஸ் பாட்டிலை மற்றும் ஆஷ்லி தனது அதிர்ஷ்டத்தை ஸ்னிக்கர்ஸ் கியூப்களுடன் தொடர்கிறார். நான் உங்களை எங்கதையும் போல இருந்தாம நல்லா இருக்கும்.
நான் முழு பாட்டிலையும் குடிக்க வேண்டுமா? ஓ, அது கடுமையாக எரியும். இந்த சவால் உங்களுக்காக இறுதியாக மாறிவிட்டது. வாய்ப்பு இருந்தபோது சிறந்த வடிவத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. இதை எப்படி சாப்பிடுவது? சரி, ஆமாம், உங்க மிட்டாயை அனுபவிக்கவும். ஆனால் நான் இதை திறக்க வேண்டும். ஓ, இதை நுகர்வது என் மூக்கை எரிக்க வைத்து விட்டது. நான் ஒரு சவாலுக்கு பின்னடங்கியதாக ஒருபோதும் சொல்லாதே. பெண்களே, என்னை என் சிறந்த காலத்தில் இளைஞனாகவும் அழகனாகவும் நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்காக ஒரு டாஸ்ட். ஓ, இது நான் நினைத்ததை விட மோசமாக இருக்கிறது. ஓப்ஸ், வேண்டவும் கேமரா நண்பா. விரைவாக என் வாயில் பட ஏதாவது வேறு கொடு. காரம் புகட்டும். காண்டி, இதுவும் நுழைவு. சரி, ஏற்கனவே நன்றாக உணர்கிறேன். நன்றி ஆஷ். ஆஹா, உனக்கும் அதே. நீ என் வெற்றியை உறுதி செய்து விட்டாய். உதவிகரமாக இரு. நான் இங்கே மூச்சு திணறுகிறேன் என்று உறுதியாக நினைக்கிறேன். ஓ, பாவம் செல்சி, என்ன நினைச்ச? நான் இவ்வளவு நாடகமயமான விளைவுகளை உங்கள் கவனத்தை கொஞ்சம் தர முடியுமா? தயவு செய்து முதலில் நான் சுவையான ஸ்டேக் சாப்பிட விரும்புகிறேன். சுலபம், நான் அதை செய்கிறேன். பிரச்சனை இல்லை, நான் மிகவும் சுவையான ஸ்டேக் செய்வேன். அதுவும் மிக வேகமாக. அதை பற்றி பார்ப்போம். தலைமை அதிகாரி ஏற்கனவே நடவடிக்கையில் இருக்கிறார். அப்போ நான் கூடவே இருப்பேன். நீங்க அங்கே என்ன செய்கிறீர்கள்? வெண்ணையா? இதை விட எளிதாக இருக்க முடியாது. நான் பார்க்காமலே ஊற்ற முடியும். கவனமாக இரு செல்லமே. உணவுப் பொருட்களுடன் விளையாட முடியாது. பண்ண முடியும். நீ பண்ண வேண்டியது எல்லாம் ஸ்டேக்கை உயரமாய் எறிவதே. ஓ, அதை பிடிக்க மறந்து விட்டேன். பேரனே, நீ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பாரு, ஸ்டேக்கை கவனமாக பானில் இழுத்து அதை திருப்பி நீங்கள் ஒரு பொன்னிறமான மேல் தோல் பெறுகிறீர்கள். என் மேல் தோல் உங்களுடையதை விட இன்னும் பொன்னிறமாக உள்ளது. ஹே, பாருங்கள், இரண்டாவது முறை. மாமிசம் எங்கே? ஆப்ஸ். ஒரு நிமிடம் கொடுங்கள். ஓ, இல்ல, மாமிசம் அழுக்காக இருக்கிறது. அதை எப்படி சாப்பிட முடியும்? ஓ, எனக்கு தெரியும். நீங்க ஸ்டேக்ல கெட்சப் வச்சா அழுக்கு தெரியாது. இது சரியானது. ஆம் பேரனே, நீ சமையல்காரன் அல்ல. என் ஸ்டேக் சிறப்பாக இருந்தது. சரி, நான் செய்ய வேண்டியது மிளகு தூவுவது மற்றும் ரோஸ்மேரி கிளையால் அலங்கரிப்பது மட்டுமே. இல்லை இல்லை பாட்டி, பரிமாறுவது பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது. தங்கம், தங்க ஸ்டேக்கை விட என்ன சிறந்தது? இல்லை எனில் நான் கொஞ்சம் பயன்படுத்துங்க. முடிஞ்சது. சரி, இத முயற்சி செய்வோம். இது என்ன விஷம் போட முயற்சிக்கிறியா? இது உன் வேலைதானா? அத நான் சாப்பிட மாட்டேன். இந்த ஸ்டேக் ருசியா இருக்குது. அதை முயற்சிப்போம். அற்புதம். ஓ, கடைசி ஒன்று. ஓ, இது தங்கமா? உண்மையில் அதை முடிக்கவே விரும்பவில்லை போலிருக்கிறது. இதோ நம்முடைய வெற்றியாளர். நான் வென்றேனா? அதுவே பெரிய விஷயம். அப்படியா? அடுத்தது என்ன? இப்போது மூன்றாவது மற்றும் வெற்றி பெறும் குருசாண்ட் நேரம். ஓ, எளிது. இந்த முறை நான் வெல்ல முடியும் என்று நம்புறேன். ஓ அப்பா, நானே பாட்டி இதுல ரொம்ப திமையானவர். அவ பில்லியார்ட்ஸ்ல திறமையானவர். ஏன் நீங்களும் என்னோட அவற்றை பகிர்ந்து கொள்ளக்கூடாது பாட்டி? தயவு செய்து. சரி. மீதம் உள்ளது குருசான்களை அடுப்பில் வைக்க வேண்டும். அது கிட்டத்தட்ட தயார். ஓ இல்லை, அது எனக்காக அல்ல. உண்மையான நிபுணர்கள் வசதியான உணவுப் பொருட்களை பயன்படுத்த மாட்டார்கள். புதிய பொருட்களையே பயன்படுத்துவார்கள். ஆனால் நான் இது கிட்டத்தட்ட ஷாரி. இப்போது இதை உருட்டுவோம். கிட்டத்தட்ட முடிஞ்சு விட்டது. ஆம், இது போல. இப்போது அதை அடுப்புல வைக்கிறோம். ஓ என் கடவுளே, அற்புதம். குளிர்.
வாவ் பாட்டி, நீ எப்போதுமே இதனோட நூடெல்லாம் வைச்சிருக்கிறாயா? ஆனா எதுவும் சொல்லலையா? இது என் குருசான்களுக்கு சரியான சேர்க்கை. யம் 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 யம். எனக்கு பிடிக்கும். குருசான்களை வெளியே எடுக்க நேரம் நீண்ட நேரம் எடுக்காதே பேரனே, இல்லையெனில் அவை எரியும். அந்த வாசனை என்ன? உண்மையிலே என்ன? ஓ இல்லை, என் குருசான்கள் அவையோ கருகி விட்டன. உனக்கு என்ன பிரச்சனை? ஓ இல்ல, இப்போது அது 2 நிலக்கரி மாதிரி. அவர்கள் இதை நிச்சயமாக பாராட்ட மாட்டார்கள். இவ்வளவு கவலைப்படாதே, நீ மீண்டும் வெல்வாய். இல்ல, இங்கே ஒரே ஒரு வெற்றியாளர் தான், அது நான். இதோ என் சாம்பியன் குருசான்கள். இப்போது அவற்றை அழகாக கிரீம் மற்றும் பழங்களுடன் சிறிது தூளுடன் பரிமாற வேண்டும். சரி, முடிந்தது. பார்ப்போம். கரி, நீ என்ன மீண்டும் விஷம் கொடுக்க முயற்சிக்கிறாயா? முடியாது. அந்த குருசான்கள் மிகவும் ருசியானவை. ஓ, அவை சுவையாகவும் உள்ளன. மோசமில்லை. அழகான குருசான்கள் மற்றும் சுவையானவை. என் கடவுளே, அற்புதம்! இது நிச்சயமாக வெற்றியாளர். நீதி இறுதியாக வழங்கப்பட்டுள்ளது. கவனம், தயவு செய்து இன்னொரு இனிப்புக்கு நான் இல்லை என்பேன். பான்கேக் எளிது. பாட்டி, விழித்திருங்கள். என்னை நான் தவற விட்டேன். பான்கேக்ஸ் இது எளிது. ஓ, மாவு சரியாக இருக்கிறது, அதனால பான்கேக்ஸ் சரியாக இருக்கும். இதோ முதல் ஒன்று வருகிறது. ஏற்கனவே முடிந்து விட்டது. ஓ, எனக்கு இது பிடிக்கும். ஆஃப், அதில் என்ன சிறப்பு இருக்கிறது? ஓ, யோசனை! நான் இதை சிறப்பாக மாற்றலாம். நான் நிறங்களை சேர்த்து உலகின் மிக வண்ணமயமான பான்கேக்குகளை செய்யலாம். சிறந்த யோசனை. முதல் பான்கேக் தயார். இன்னும் சிலவற்றை சுட வேண்டும். 1, 2, 3. அருமை. அதற்கு குறைவாக இருப்பது கொஞ்சம் வெண்ணெய் தான். மேலும் நிச்சயமாக மேபிள் சிரப். அது எவ்வளவு விளம்பரமாக இருக்கிறது. நிச்சயமாக அது அப்படிதான். என் பான்கேக்குகளை அழகுபடுத்த ஏதாவது செய்ய வேண்டும். எனக்கு தெரியும், மார்ஷ்மெலோ பேஸ்ட் சரியாக இருக்கும். மூடியை திற. ஓ, ருசியானது. ஆம், இது இதே இடத்தில் இருக்க வேண்டும். என் வெற்றி பான்கேக்குகளில். இப்போது சிற்றுண்டிகள். அருமை. வா, அற்புதம்! நன்றாக செய்தாய் பேரனே. அந்தோ இல்ல, நான் என் வெற்றியை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு ரகசிய சமையல் முறை உள்ளது. மொட்டை, பச்சை காய்கறிகள், மதடு சாசேஜ், அதுவே கடினமாக வேக வைத்த போச்சு முட்டைகள். சரியான பான்கேக்கள் தயாராக உள்ளன. அப்படியா? சரி, அவற்றை முயற்சி செய்து பார்ப்போம். இதிலிருந்து தொடங்குகிறேன். நல்ல வாசனை வருகிறது. இதை பற்றி என்ன சொல்றீங்கள்? ஓ, அவை மிகவும் வண்ணமயமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றன. ருசியானது. அவை நல்லவையாகவும் இருக்கின்றன. மூன்றாவது பற்றி என்ன? அவை விசித்திரமாக தோன்றுகின்றன. ஆனால் அவற்றுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் இல்லை, நான் விரும்பவில்லை. இதோ வெற்றியாளர். வெற்றி எனது. சூப்பர். நீங்கள் மிகச் சிறப்பாக செய்கிறீர்கள். நீங்கள் ஐஸ்கிரீம் செய்ய முடியுமா? சமையல்காரர் எதையும் செய்ய முடியும். பிரச்சனை இல்லை, அதுவே போதும். இந்த முறை நான் இதுவரை இல்லாத சிறந்த மற்றும் ருசியான ஐஸ்கிரீமை பெறப்போகிறேன். இதற்காக கேக்கை சரியாக சாய்க்கவும். ஓ, அதை உடைக்க வேண்டும். ஓ, கவனமாக இரு பேரனே. கண்ணீராக மன்னிக்கவும். ஓ, பாருங்கள், நீங்கள் உங்களை நல்லா பார்த்து கொண்டிருக்கும் போது உலகின் மிகச் சுவையான ஐஸ்கிரீம் முழு வேகத்தில் இருக்கிறது. அதே சமயம் செஃப் தனது டெஃபால் ஸ்விங் சமையல் செய்கிறார். நான் எலுமிச்சை தோல் மற்றும் சில ஸ்ட்ராபெரிகளை சேர்க்கிறேன். இப்போது சிறிது கூடுதல் சுவை சேர்ப்போம். டாடா, முடிந்தது. வாவ்!
அது ஒரு மேகம் போல மந்திரம். ஆனால் அவன் அவ்வளவு முக்கியமில்லை. முக்கியமானது சுவையே. நான் எப்போதும் அதை அன்புடன் செய்வதால் என் ஐஸ்கிரீம் மிகவும் சுவையானதாக இருக்கும் என்று எனக்கு உறுதி. அதுதான் முடிஞ்சது. காதல் பீட்டர், இது எல்லாம் அர்த்தமற்றது. இனிப்பு அதிகமாக இருந்தால் அதுவே ருசியாக இருக்கும். அதுதான் என் எண்ணம். அதனால்தான் நாங்கள் ஐஸ்கிரீமை மிட்டாய்களால் அலங்கரிக்க வேண்டும். மற்றும் யுக்கீஸ். ஓரியோ ஸ்கிட்டில்ஸ் அற்புதம். இதை சாக்லேட் டாப்பிங்கோட முடிக்கவும். நீ அதிகமா செய்றியா பேரனே? சரியாவே இருக்கு. பார்ப்போம். ஓ, என்ன இது? வாவ், அது என்ன? இது கவர்ச்சியாக இருக்கிறது, ஆனால் சுவையாக இருக்கிறதா? என்ன அது? பெப்பர்மின்ட் தானா? சரி, அதை எடுத்து விடுகிறேன். மின்ட் குறைவில்லை. இந்த ஐஸ்கிரீமை சொல்ல விரும்புகிறீர்களா? இல்லை இல்லை இல்லை. நான் இதை முயற்சிக்கலாமா? ஆஹும், இது சுவாரஸ்யமாக தெரிகிறது. இது மோசமாக இல்லை, ஆனால் மிக சிறப்பாகவும் இல்லை. ஓ, இதை எப்படி? ஓ, இதுதான் இனிமையாகவும் சுவையாகவும் இருக்கிறது. குளிர். ஆம், நான் உங்களுக்கு சொன்னேன். இங்கே அவர்கள் இன்றைய போட்டியாளர்கள் சூப்பர்மேன் மற்றும் சூப்பர் உமன். ஒரு சக்தி ஜோடி. ஆனால் பியோன்சே மற்றும் ஜேசி அல்ல, டாம் மற்றும் ஜெர்ரி போன்றவர்கள். சரி, இதை தொடங்குவோம். முதலில் யாருக்கு நிறைய கிடைக்கிறது, யாருக்கு துகள்கள் மட்டுமே கிடைக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். மற்றும் நிச்சயமாக உண்மையான வெளிப்பாடு எங்கள் ஜோடி எதை சமாளிக்க வேண்டும் என்பதுதான். இப்போது பெரிய விஷயம் இல்லை, சில M&Ms மட்டுமே. செல்சியாவிடம் ஒரு சோகமான சிறிய மிட்டாய் மட்டுமே உள்ளது. ஆனால் இங்கே பென் ஒரு பெரிய கிண்ணம் உள்ளது. கடினமான நிலை செல்ஸ். ஆனால் குறைந்தது நாளை 20 நிமிடங்கள் கூடுதல் கார்டியோ செய்ய வேண்டியதில்லை. ஆவலுடன். ஆனால் பெண் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. ஆவலுடன். இது அவரது பார்வையில் ஒரு கிண்ணத்தில் ஒரு விருந்து. இன்னும் வரை அதிர்ஷ்டசாலி. செல்சியா 5 வினாடி விதியை உறுதியாக நம்புகிறாள். ஆம். பெண், பகிர்வது பராமரிப்பு தான் என்பதை நீ மறந்து விட்டாயா? உன் அம்மா என்ன சொல்வாரு? அது குளிர்ச்சியாக இருந்தது. ஆம், மற்றும் ஒரு போலி அவுட் நெட். நீங்கள் தீயுடன் விளையாடுகிறீர்கள் ஐயா. இது முதல் சுற்று மட்டுமே என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? சரியா? ஆவ். கொஞ்சம் காதல் எதையும் வெல்ல முடியும் என்று தோன்றுகிறது. சிறந்தது. அதை பார்க்க விரும்புகிறீர்களா? ஒரு சிறிய செர்ரி தக்காளி மற்றும் ஒரு தட்டு பிளம் தக்காளிகள். பெண் இதுவரை அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறார் போல. மேலும் அவர் தனது சிறிய ஸ்நாக் மீது ஒரு முழு நாடக தயாரிப்பை உருவாக்குகிறார். ஆமா, அதை கையாளுங்கள் நண்பா. செல்சியா இன்னொரு பக்கம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்த மனதளவில் தயாராகிக் கொண்டிருக்கிறார். சிறப்பானது. சரி, நல்ல தொடக்கம். இது ரொம்ப கடினமா இருக்க கூடாது. தக்காளிகள் 80% தண்ணீர் போலத்தான் இல்லையா? அதிக காய்கறிகள்னா பிரச்சனை இல்ல. ஓ, ஆனா இன்றைய சவாலுக்கு ஒரு நேர வரம்பு இருக்கிறத குறிப்பிட மறந்துட்டோம். பாவம் பெண், அவளுக்கு விரைவில் தக்காளி சூப் நிறைந்த வயிறு இருக்கும். ஆனால் அவள் முடிக்கிறாள், மேலும் ஒரு புன்னகையுடன். அடுத்ததுக்கு போகலாம். இந்த முறை என்ன இருக்கிறது? பெனின் ஒற்றை ஸ்னிக்கர்ஸ் செல்சியாவின் உண்மையான சாக்லேட் நீர்வீழ்ச்சியுடன் ஒப்பிடும்போது மிகவும் சிறியதாகவும் தனியாகவும் தெரிகிறது. இது தினமும் பார்க்கக்கூடியது அல்ல. உன் முகபாவனைகளை எல்லாம் செய் பென். ஆம், இன்று நீ ஏற்கனவே ஒரு பெரிய பிளேட் கேண்டி சாப்பிட்டு விட்டாய். மற்றொருவருக்கு முறை வந்துவிட்டது மற்றும் செல்சியா விஷயங்கள் எப்படி நடந்தன என்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இது ஒரு சிப்ஸ் பைய சாப்பிடுவது போல ஒன்று உங்களை மேலும் பசிக்க வைக்கிறது இல்லையா செல்ஸ்? அதுவே விளையாட்டின் பெயர். எனவே வேகத்தை தொடருங்கள். அருமை. ஓ, இது கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்கிறது. ஓ, ஒரே நேரத்தில் அந்த அளவு சர்க்கரை உட்கொள்வது ஆரோக்கியமாக இல்லை என்று எனக்கு உறுதியாக தெரிகிறது. சர்க்கரை அதிகரிப்பில் இருந்து கீழே இறங்குவது கடினம். ஓ, செல்சியா அதை தொடர தீர்மானித்தது போல தெரிகிறது. யாராவது அவளை நிறுத்துங்கள். அது எல்லாரையும் திடீரென நிறுத்திவிட்டது. பூண்டு, ஒரு முழு தலை கச்சா பூண்டு. மற்றொரு தட்டில் அந்த துர்நாற்றமான பொருளின் ஒரு சிறிய பல்.
இப்போ இந்த சவாலில் நீங்கள் நேரடியாக பங்கேற்காமல் இதை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிகவும் நன்றி கூறுகிறீர்களா? சரி, அதுதான். பெண் கண்டிப்பாக ஒரு குருதி பிசாசு இல்ல, கொஞ்சம் ஏமாற்றம் தான். செல்சியா தொடங்குவதற்கே போராடுகிறாள் போல. அவள் ஒரு பூண்டு துண்டை கூட வாயில் வைக்க முடியவில்லை, இன்னும் நிறைய இருக்கிறது. ஓ, எப்போதாவது பூண்டு எவ்வளவு காரமாக இருக்கிறது என்று உணர்ந்தீர்களா? சரி, செல்சியா இப்போதுதான் உணர்ந்தார். பெண், நீ எவ்வளவோ உதவியாக இல்லை, அவளுக்கு கப்பை கொடுப்பது ஏன் விருப்பமாக இருக்கவில்லை என்று சொல்லுங்கள். ஹே, எந்த விஷயம் சொல்ல ஃபுல்லா இன்டர்நேஷனா? ஓ, ஹே, நம்முடைய சூப்பர் உமனை கொஞ்சம் உலர விடுவோம். ஆனால் முடிக்காததற்கான விளைவுகள் இருப்பதை அவள் மறக்க கூடாது. நான் கேட்கும் அந்த ஒலி என்ன? வெற்றி வெற்றி கோழி விருந்து. ஒரு காலுடன் 2 முழு கிரில் கோழிகள். இந்த சுற்று சிரிப்பல்ல. இந்த சவாலுக்காக இந்த இருவரும் காலை மற்றும் மதிய உணவை தவிர்த்திருக்கிறார்கள் என்று நம்புறோம். தயக்கமின்றி செய்கிறார்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப உயர்வது நல்லது நண்பர்களே. செல்சியா உணவு உண்ணும் போது யாருக்காவது காட்டு விலங்கு தனது இரையை பிடிக்கும் நினைவு வருகிறதா? கொடூரமானது ஆனால் கவர்ச்சிகரமானது. எனக்கு இப்போது பசிக்கிறது. எனக்காக கொஞ்சம் சேமிக்கிறாயா? ஓ, உன் பாதுகாப்புக்காக உன் கைகளை பின்வாங்கிக் கொள்பேன். அவள் விரும்பினால் உனக்கு கொஞ்சம் எரிவாள். செல்சியா தன் தட்டில் ஒரு முழு டைனோசர் கண்டிருந்தால் அதையும் அதே வேகத்தில் முடித்திருப்பாள் என்று நான் சத்தியம் செய்கிறேன். ஓ, வேறுபாட்டுக்காக நாங்களோட ஒரு சிட்ரஸி சுற்றுக்கு மாறுகிறோம். இதுக்கும் நேரம் வந்துச்சு. செல்சியா ஒரு எலுமிச்சை துண்டை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா பெண்ணுக்கு ஒரு முழு எலுமிச்சை கொடுக்கப்பட்டுள்ளது. இல்ல, இந்த நிலைமையில இருந்து எலுமிச்சை சாறு செய்ய அவர் தயாரா இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. எளிதாக லெமன் ஸ்குவீசி. நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள்? பெண், இல்லை, நன்றாக மென்று தின்று. நல்ல மனிதரே, மென்று தின்று. மேலும் கசப்பான எண்ணங்களை குறைவாக யோசிக்க முயற்சிக்கவும். இல்லையா? ஓஹோ, இல்ல இல்ல, கைவிடுகிறாயா? நல்லது, அதுக்கான அர்த்தம் உனக்கு தெரியும். ஓ, செல்சியா இதை மிகவும் ரசிக்க போகிறார். அவர்களின் முன் என்ன இருக்கலாம்? இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ரொம்ப சரி, சாண்ட்விச்கள் தோன்றது உறுதி. பெண் மட்டும்தான் அந்த பொருட்களின் மலைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். நம் அதிர்ஷ்டசாலிக்கு இது ஒரு மோசமான திருப்பம் அல்ல, ஆனால் அவரை வாழ்த்து தொடங்குவதற்கு இன்னும் சீக்கிரம். முதலில் அவற்றையெல்லாம் விழுங்க வேண்டும். ஒன்று, பிறகு மற்றொன்று, மற்றொன்றுக்கு பிறகு மற்றொன்று. ஓ, பழம் போல தெரிகிறது. செல்சியா அமைதியாக தனது ஒன்றை அனுபவிக்கிறார். சிறப்பானது. ஓ, நாங்கள் அடிக்கல் அடிச்சிருக்கலாம். இல்ல, ஒரு சாண்ட்விச் மட்டும் மீதம் இருக்க. நீங்க கைவிடுறீங்களா? எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தப்போ என்ன ஒரு வருத்தம். ஆஹா, நெரிச்சுட்டுதான். அதை பத்தி எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அந்த காரணம் உன்னை வரவிருக்கும் விஷயத்தில் இருந்து விடுவிக்காது. செல்சியா ஒரு மாஸ்டர் ட்ரம்மராக மாறுகிறாள். நீ என்ன சொல்வாய்? ஓ, இல்ல, செல்சியாவின் முகம் அவளுக்கு முன் வைக்கப்பட்ட அநியாயத்தை பற்றி முழங்குகிறது. ஏனெனில் அவளுக்கு ஒரு சிறிய கப் கேக் வழங்கப்பட்டுள்ளது, ஆனால் பெண்ணுக்கு முழு கேக் கிடைத்துள்ளது. பொறாமை ஒரு அருவருப்பான விஷயம். இது ஒருவரை அருவருப்பான செயல்களை செய்ய வைக்கலாம். பெண், நீ கொஞ்சம் குளித்து வரலாமா? அல்லது இல்ல, அதுவும் சரி. ஓ, பிஸ்கபி உண்மையில் கையில இருந்து போகணும். ஆனா மணிதான். இத பார்ப்பது நகைச்சுவையா இருக்குதா? நான் சரியா? இந்த சர்க்கரை முகமூடிகளை அணிந்திருப்பதால் உங்களை உங்களின் நண்பர்கள் யாரும் அடையாளம் காண முடியாது. கேக்கை பகிர்ந்து கொள்வது சிறந்த யோசனையாக இருக்கலாம். இப்போது உங்களுக்கு இருவருக்கும் மிக குறைவாகவே உள்ளது, ஆனால் அவர்கள் இன்னும் சிரிக்கிறார்கள். எனவே நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்த அந்த சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்துங்கள். அவர்கள் இன்னும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள். எவ்வளவு இனிமை! ஒரு சிறிய கப் மற்றும் ஒரு பெரிய பழைய பாட்டில், குறைவாகவும் அதிகமாகவும் ஒரு சிறிய உற்சாகம் மற்றும் பல நாட்களுக்கு புத்துணர்ச்சி. ஏழை பவுட்டிங் பெண் அந்த பகுதி அவளது உதடுகளை நனைக்க கூட போதுமானது அல்ல. வாலா! செல்சியா அந்த பாட்டில் அவளது தாகத்தை தீர்க்க போதுமானது என்பதை அறிந்து மகிழ்ச்சியில் மூழ்கி இருக்கிறார். அருமை! என்னால் இதையெல்லாம் குடிக்க முடியாது, ஆனால் நான் எப்போதும் ஒரு கோக் ஷவர் எடுக்க விரும்பினேன். இது என் பாட்டில. நான் இதை என்ன செய்ய வேண்டும் என்று நான் முடிவு செய்கிறேன்.
இதை போன்ற ஒரு வாய்ப்பு எனக்கு மீண்டும் கிடைக்காது. இன்னும் நிறைய இருக்கிறது. என்ன பெண், நீ எல்லாம் உன்னுடையதை ஏற்கனவே குடித்து விட்டாயா? ஒவ்வொரு துளியையும் கொஞ்சம் அதிகமாக ரசிக்க வேண்டியிருந்தது. ஓ, ஒரு சுவையான பன், அதுவும் நிறைய. விளையாட்டு முடிவடையும் முன் நான் கைவிடுபவன் அல்ல. அதை பற்றி கவலைப்படாதே. இதோ ஒரு புதிய லைஃப் ஹேக். ஓ, இது திருத்தூண் பகுதியே. நீங்கள் கோக்கை தர்பூரணி காய்க்கு ஊற்றி உங்கள் போனை அதில் இணைத்தால் அது சார்ஜாக ஆரம்பிக்கிறதா? அருமை, நம்ப முடியாதது. விசாரணைக்கு செல்லலாம். உதவுங்கள், நீங்கள் என் தலையக்கத்தை நிறுத்த முடியாது. போன்றது போல. என்ன? இல்லை, நான் நம்பவில்லை. சரி, இதோ கோக். ஓ, என்னிடம் மென்டோஸ் கிடைத்தது. ஓ, என்ன அழகான தோட்டம். நான் எங்கு இருக்கிறேன்? நிச்சயமாக நான் நார்னியாவில் இல்லை. நான் இங்கு இருக்கிறேன். அதை அவர்களின் தர்பூசணி வளர்கிறது. ஓ ஓ ஆஃப். ஓ இதுதான் என்னை செய்ய வேண்டியது. நல்லா இருக்கு. வழக்கத்திற்கு மேல் கனம். அருமையாக இருக்கிறது. ஓ, ஒரு நிமிஷம். நீ அதை எங்கிருந்து எடுத்த? அது ஒண்ணும் வித்தியாசமாக இல்ல. வெறும் மென்டோஸ் தான். என்ன? சரி, போலாம். ஆஃப். தொடங்குவோம். சியா, என் முதுகு வலி. சரி தர்பூஷணி, நீங்களே கேட்டு வைத்துக் கொண்டீர்கள். ஓ, என் முழங்கை முறிந்திருக்கிறது. இதை எப்படி? ஆஃப். அது சரி. ஒரு உண்மையான சமுராயின் நகர்வை எனக்கு தெரியும். எந்த தர்பூசணிக்கும் இந்த வாள்களை எதிர்க்க முடியாது. அடங்கிவிடு நீ கேடு ஜாம்புலி. அது சரி. நன்றி. இதற்கு விசேஷ அச்சு உண்டு. இது ஒரு நட்சத்திரம். சமுராய் வாழ் தேவையில்லை. ஆஹா, இது மிகவும் அழகாகவும் சுவையாகவும் உள்ளது. அற்புதம். என் போனை சார்ஜ் செய்யலாமா? மிச்சாய். நீங்கள் சாப்பிடும்போது நான் வயரை இணைத்து விடுகிறேன். உண்மையின் தருணம். இது வேலை செய்கிறதா என்று பார்ப்போம். தயாரா? கோலா ஊற்றுகிறேன். என் தோளில் குழு குழுப்பு வருகிறது. ஆம். ஓ, ஏதோ வருகிறது. மெயின்டோஸ் சேர்க்கிறேன் மற்றும் அது முடிந்தது. ஜில், எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நாம் கோக் சேர்த்தால் 10 தர்பூசணி. கிளாஸ், இது அற்புதமாக இருக்கும். இத உள்ள ஊற்றி ஸ்பீக்கரை இணைக்கலாம். வா, இத பார். பெரிய மென்டோஸ். வா பிளஸ். ஆஹா, அருமை. இப்போது இதை பார்ப்போம். ஓ, வாவ். இங்கே நிறைய மின்சாரம் உள்ளது. ஒரு பார்ட்டி. அவ்வா, இது ஒரு முக்கியமான தருணம். நான் தவறவிட முடியாது. ஐயோ, அது நான் இல்லை. என்ன செய்ய வேண்டும் என்பதை திருப்பி பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். சூப்பர். என் மிகவும் பிடித்த சேனல் புதிய நுண்ணறிவு கேந்திரத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆச்சரியம். இது மந்திரம் போல இருக்கிறது. சேனல் அதிர்ச்சி அடையும். உங்கள் தீர்ப்பு. நான் பலவீனமாக இருக்க மாட்டேன். மந்திரம் வேலை செய்ததா? வாய் வழி. அற்புதம். வணக்கம். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நான் இடையூறுபடுத்துகிறேனா? ஆம், பார்க்கவே. நான் என்ன கண்டுபிடித்தேன்? இது மிகவும் கூலு. ஓ, இது போலி. பார்த்து விடுவோம். எளிது. நான் தட்டு மற்றும் கண்ணாடியை பிடித்திருக்கிறேன் மற்றும் என் கையில கோக் இருக்கு. நான் ஒரு சிப்பை ருசித்த பிறகு பாப்போம். ஆறுமே. ஓ, சீக்கிரம் செல். எஸ், முடிஞ்சிடும்.
வைக்கிற இப்படி செருப்பில் வைப்பேன் அத கிளாஸ் கொண்டு மூடவா ஒரு நேரம் கிடைத்து விட்டது அரியா இது அசார் அற்புதம் பார்ப்போம் சூப்பர் இந்த உதவி உத்தி உண்மையிலேயே வேலை செய்கிறது வேலை செய்கிறது உண்மையா ஓஹோ மாயம் என்ன யார் இங்க லா 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 ஓ ஆ சைலான் இது ஒரு அற்புதமான வழி நீங்கள் டிட்டர்ஜெண்டை ஒரு கோக் பாட்டிலுக்குள் ஊற்றினால் மற்றும் காத்திருப்பீர்கள் அது இருளில் பிரகாசிக்கும் கூல் ஓ கடவுளே ஓ நீ இங்கே இருக்கிறீர்கள் என்ன ஒரு அதுவெல்லாம் மன்னிக்கவும் மறுபடியும் சுடவா இது பாருங்க சரி கொஞ்ச நேரம் இரு குள்ளவளரை படுக்கைக்கு அனுப்ப வேண்டும் வா சீக்கிரம் நமக்கு ஏற்கனவே டிடர்ஜென்ட் உண்டு மற்றும் ஃப்ரிட்ஜில் கொக்கா உள்ளது போல இருக்கிறது ஆஹா அவள் பார்வைக்கு அடங்காமல் இருக்கும்போது நான் கொஞ்சம் குடிக்கிறேன் வா நீ ஒற்றை தனியாக இருக்க உன்மேல் அபாயம் என்று எனக்கு தெரியும் நான் யார் அப்போ நம்ம பின்பக்கம் நிக்கலாம் நாம பேபி சோப்பு கோக் பாட்டிலில் ஊற்றி காத்திருக்கலாம் ஆஹா இது நீளமாக இருக்கு நில்லுங்க 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 அவை ரசாயனங்கள் வா நீ விஷம் குடித்து காய்ச்சலோடு மருத்துவமனைக்கு செல்வாயே அது குளிர்ச்சியானது அது ஒளிர்கிறது அற்புதம் உங்கள் வெப்பநிலை என்ன ஓ அது நல்லதாக இல்ல ஓ மனே புதிய மாயாஜாலம் ஒன்று இருக்கிறது நீங்கள் கோக்ஸில் கார்போனை சேர்த்தால் அதற்கு நிறமில்லாமல் போய்விடுகிறது ஓ ஆ நினைவூட்டல்கள் எனக்கு பயமகிறது என் கால்களை இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ன நீ என்ன சொல்றே சாக் மீண்டும் சொல்லு நான் உன்னை சென்றேன் என்ன சொல்றது சகோதரி நீங்க பார்த்த சம்பவமே ஜாஸ்தி நேரம் கிடைக்கும் போது உங்களுக்கு மேக்கப் போடுறேன் நீங்க ஜோக்கர மாதிரி இருக்கீங்க அதிரடி நேரத்துடன் செய்வோம் ஜில் எங்கு சென்று கொண்டிருக்கிறாய் இங்கே இருக்கிறாய் மிகவும் மெச்சமானது நன்றி கோக் ஒரு கண்ணாடிக்குள் ஊற்றப்படுகிறது பெரியத குளிர்சாதனம் உள்ளது ஹூம் அங்கே செயலாற்றிய மூக்கேபவும் இருக்க வேண்டும் முதல் உதவி பெட்டி பார்ப்போம் கண்டுபிடித்தேன் ஹே இத பயிற்சி செய்வோம் காத்திரு நீக்க நாடிகளை உடைக்கலாம் அபாயகரம் அப்படி என்றால் நான் சுத்திகையால் செய்வேன் அட சரியான அளவல்ல இது மிகவும் பயமாக இருக்கு சரி முடிஞ்சது பயப்படாதே சகோதரி கண்ணாடி கொடுங்க நான் நாட்டு நிலக்கரி மணலாக குலைகிறேன் இந்த பயனுள்ள அர்த்தமுள்ளதா என்று நான் உறுதிப்படுத்த விரும்புகிறேன் அது கரைய வைப்போம் நான் சொன்னேனே இந்த லைஃப் ஹாக் வேலை செய்யாது ஓ நான் முற்றிலும் மறந்துட்டேன் நமக்கு 4 நாட்கள் காத்திருக்க வேண்டும் சரி காத்திருக்கலாம் அது நீண்ட நேரம் ஆகும் நாம் கிளதாவது வேற செய்யலாமா யூகலிலேவ வாசிக்கலாமா எந்த விதமாக வெல்வது ஹாஹா அது ஒரு நகைச்சுவையான படம் ஓ ஓ என்ன ஏற்கனவே வா கோக் தெளிவடைந்திருக்கிறது 5 5 ஓ என் குளிர்ந்த கேக் கேட்காம அதை எடுக்காதே நான் கொஞ்சம் தண்ணி குடிப்பேன் மன்னிக்கவும் பாய் பாய் ஆஹா என்னோட பை ஜில்க்கு உடனே காட்டணும் அருமை வாவ் நான் கற்பனை செய்ததிலும் இது அமானுஷ்யமாக இருந்தது நான் என் வழியில் இருக்கின்றேன் ஓ இது மிக திகைப்பூட்டுகிறது எதுவும் விழுந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏய் ஜில் ஓ ஏய் அங்கே ஓ ஓ இல்லை எனக்கு அதை கொடு பாரு வாருங்கள்
இது செம்மையாக இருக்கும். சரி, நாங்கள் திரும்பி வந்தோம். என் அருகில் ஒரு கோக் காண்டேன் உள்ளது. பாருங்கள், அதோ அது. ஆனால் நமக்கு 5 தேவை. பார்ப்போம். இன்னொன்றா? என்ன ஒரு அழகி! இது என்னுடைய ஜேபில் இருப்பதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஓ, இன்னும் வேண்டும். இப்போது எல்லாவற்றையும் வாழ்க்கை நுட்பங்களை நோக்கி செல்லலாம். ஓ, இந்த காந்தம் சக்தி வாய்ந்தது. இது மைக்ரோக்கு ஒட்டி இருக்கிறது. அதை அங்க வைக்கிறார்களா? நமக்கு சில நாணயங்கள் தேவை. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என் பணத்தை எல்லாம் என் பணப்பைப்பில வைத்திருக்கிறேன். அதுவே மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது. எனக்கு இது போதுமானதாக தோன்றுகிறது. பார்ப்போம். இது அபாரமாக உள்ளது. அருமை. வாவ், அதுவும் மிகவும் குளிரானதாக உள்ளது. இலவசமா? தண்ணீர். வாவ், பல் தூண்டி. இது எப்படி சாத்தியம்? நான் சீராக இருக்கிறேன். அது முதல் மாடி. ஜில், அதை பார்த்தால் அவள் முகத்தில் எப்படி இருக்கும் என்று கற்பனை கூட செய்ய முடியாது. அருமை. ஐயோ, நான் இங்கே என்ன கண்டேன்? அண்ணே, நீ எப்படி இதை கொண்டு? மிகச் சரி. இதோ எனக்கு எப்போதும் போல கோக் இருக்கிறது. ஆஹா, இது மிக அருமையாக இருக்கிறது. நான் அது எல்லாவற்றையும் குடித்து விட்டேன். நின்று கொள்வது முடியவில்லை. ஏய் அண்ணி, அது வேடிக்கையாக இருக்கிறது. ஓ, ஆனால் நீ வாட்டர் இதன் ஊடாக ஊற்றினால் எதுவும் கழுவப்படக்கூடாது. சிறப்பு. முடிந்துவிட்டது. என் மம்மி எப்படி இருக்குது? சூப்பர். அதுதான் நமக்கு தேவை. நீர் நகைச்சுவையுள்ள பெண் லென்னி. ஒரு நிமிடம், இது முடிஞ்சிடும். ஹலோ. இல்லை, 2 பன்றிகள். சில கியானா, நிறுத்து. அதனாலலாம் சரி, பரவாயில்லை. அவற்றை போடுவோம். ஓ, இது பைத்தியம். இது வேலை செய்யும் என்று எனக்கு தெரியும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று அறிவேன். அதை பயன்படுத்துவோம். ஆஹா, அருமை. இது உண்மையிலேயே வேலை செய்தது. பேட்டலில் பென்சில்கள். உதவி. அது பிள்ளை தெரியுதாமா? வருகிறது. இல்ல, அது பரவாயில்லை. சோதனை. அதுவும் சுவாரஸ்யமா இருக்கு. வா. நன்றா இருக்கு. ஹே ஜில், பாருங்க. இதை நீங்கள் விரும்புவது உறுதி. என்ன செஞ்சே? இது ஒரு பேரழிவு. நான் வெடிக்க போறேன். ஆஹா, பாருங்கள். ஓ, இது போலி. வந்துடா, பார்ப்போம். ஓ, நிமிடம். நீ சிறப்பு. இது குளிர்ச்சியாக இருக்கிறதா? நான் இப்போது ஒரு அறிவியல் வல்லுநன். பரிசோதனைகளை ஆரம்பிக்கலாம். இதோ கொக்கா குழம்பை எடுக்கிறது. தூய திருமகள். தண்ணீர் ஊற்றல் குழந்தை தண்ணீர். சரி, இப்போது இந்த கையாள்வுக்கு சில வேதிப்பொருட்கள் தேவைப்படும். எனக்கு உண்மையான ஒரு பரிசோதனை கூடம் உள்ளது. என்ன? அது என்னவென்று? சிறப்பு கரண்டியை எடுத்து அது உங்க திரவத்தில் ஊற்றுகிறேன். மியா அம்மா மிக்ஸியில் கலக்குகிறார். ஹா ஹா. அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் அறிந்திருக்கிறேன் இல்லையா? அதை பார்க்க ரங்கோ கண்கான். இப்போது தொடர்வோம். இதுவும் மிகவும் சுலபமாக இருக்கும்.
அடுத்து நாம் தண்ணீரில் எங்கள் அடுத்த பொருளை சேர்க்கிறோம். பின்பு நமது சோடியம் ஆல்கினேட் துளிகளை பிழிந்து போட்டுவிட்டு இதன் மூலம் பனலான ஆர்பீஸ் கிடைக்கிறது. அவற்றை பெறுங்கள். வாசனையை பாரு. அம்மா அப்பா பெரியதா செய்துவிடு. அந்த விடத்தில் ஒரு பெரிய துண்டை வையுங்கள். வாவ், அதை எனக்கு கொடு. ஓ, அதை இருக்கிறது. நிறம் என்பது ஆமாம், ஆச்சரியமா இருக்கு. அற்புதம். நாம் அதை பார்க்கலாம். நான் முதலில் செல்வதற்கா? ஓ, இது ரொம்பலாக இருக்கு. நான் இதை சாப்பிட விரும்பல. ஆனால் எனக்கும் பச்சை முள் செடி இருக்கிறது. அது விசித்திரமாக உள்ளது. நீங்க முதல் சரி, இது பயமா உள்ளது. அது ஒர்க்ஷம் இல்லை, அதுதான் வேண்டாம். Hoi, Spuiwana Violi. That's one Brian, one Gillette, but I this chocolate cactus. Lot finger do, Kurmayan Island, so either very Lucianan. Cool. Nano ada Muyachika விரும்புகிறேன். ஓ, அது கொடுத்துட்டேன். என் காக்டஸ் சாக்லேட்டால் ஆனதல்ல, அது உண்மையானது. ஜேன், உன் அதிர்ஷ்டம் இல்ல. அரிய வகையாக வலிக்கிறது. ஆஹா, நான் ஒரு மகான் கிளசலியாளன். இப்போது நான் காக்டஸை சாப்பிட முடியும். ஆனால் எந்த பக்கத்துல இருந்து? என்கிட்ட ஒரு யோசனை வந்துச்சு. கவனமாக இரு. கியா கேன். இப்போ காக்டஸ் சாப்பிடுவது ஒரு வசதியானது. இதுக்கு சிறந்த சுவை இல்லாதது மற்றும் ஒரு வருத்தமான விஷயம். ஏழை ஜேன், என் காக்டஸ் என்பது இது சாக்லேட். நான் இவ்வளவு அதிர்ஷ்டசாலி. எனக்கு எனக்கு தெரியுது. பூமியின் பதிலாக சாக்லேட் கிரம்பிள் இருக்குது. நானும் பூமியை சாப்பிட முடியும். சூப்பர், அது ரொம்ப ருசிகரமாக இருக்குது. என்கிட்ட சாக்லேட் தூவல் இருக்கும் போல. சரி, முயற்சி செய்யலாம். இது உண்மையான மண்ணாக இருக்கிறது. கோரமாக இருக்கிறது. ஏதோ நான் கூட முடியுமானால் அதையும் சாப்பிட்டுடலாமா? அது கூட சாப்பிடக்கூடியதா? ஓ ஆமாம், சூப்பர். இது மேஷ்மெல்லோ ருசியாக இருக்கிறது. என்ன பிபி பாத்திரத்தை சாப்பிடுறாங்க? உண்ணக்கூடியது. என்னோதும் உண்ணக்கூடியதா இருக்கும். என் பல் எது? அது உண்மை. இதுதான் வருத்தம். ஓ, அது ஒரு திரவுங்கள். என்ன? ஓ, நேருதிகள் சூடாக இருக்கிறது. ஆச்சரியமாக. குறைந்த 2. நான் முதலாக இருக்க போவதில்லை. நீ தொடங்கு ஜேன். வாருங்கள், நம்புறேன். உன்னிடம் உண்மையான மிளகு இருக்கு. என் கையில சாக்லேட் ஒன்று இருக்குது. சரி, முயற்சி செய்வோம். கிட்டிட்டதே. சாக்லேட் தான். இது ரொம்ப ருசியா இருக்கின்றது. ருசியாக இருக்கிறது. உங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு இது எவன்தான் எனக்கு உண்மையானது. ஓ இல்லை, அமாவாசையா இருக்கு. எனக்கு இது பிடிக்கும். நான் முடித்து வைத்தேன். ஒன் டர்ன். பாட் ஃபீபி. நான் இல்ல, நீயே செய்யணும். பாட்டி தொடங்கு. சரி. ஓ மகிழ்ச்சி. இது பயமாக இருக்கிறது. ஓ, அது ஒன் சைஃப்ரில. ஓ, நான் பயந்தேன். இது குறைந்தது. நான் ஏன் பயந்தேன்? மன்னிக்கவும் ஜெயின். நான் முடிச்சிட்டேன். ஓ இல்ல, ஏன் வாய்? மனிதர், நான் தீ. என் தலையில கீச்சிடு. இது காரமா? அதனால் காரம் இரட்டிப்பு செய்ய வேண்டும். ஓ வாருங்கள், அதை குடிங்க. இது உங்களுக்கு உதவும். நன்றி. ஓ இல்ல, இது காரமா இருக்குது. நீ ஏன் இப்படி சொன்ன? போய் வா பிபி. நான் அவனை எழுந்திருக்க இல்ல, நிறுத்துங்க தயவு செய்து. நிலக்கரி, காகிதம், கத்தி விளையாடலாம். சரி, எப்படியும் நான் வென்றேன்.
எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும். நீங்க உங்க விரல்களை மட்டும் நக்க போறேன். இது ரொம்ப அழகா உள்ளது. அனுமதிக்கவும். முயற ஆனாம் ருசியாக இருக்கிறது. இது சாக்லேட். அப்படித்தான், மிக நல்லது. வா, எனக்கும் ஸ்ட்ராபெர்ரி இருக்கிறது. நீங்க என்னை மர்மம் ஒன்றை காட்ட சொல்கிறீர்களா? பாருங்கள். அது வேலை செய்யவில்லை. அது ஒரு நகைச்சுவை. ஆஹா, அருமை. என் ஸ்ட்ராபெரிகளை உண்மையே. ஓ, இது நன்றாக இருக்கின்றது. இதை நான் கொஞ்சம் சுத்தம் செய்ய வேண்டும். சரி, எனக்கு அது தேவையில்லை. இதுவும் தேவையில்லை. ஹே, நிறுத்து. போதும் பிபி. ஹையோ, மெச்சிடுங்க. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நான் பால் சேர்த்து ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி பண்ணணும். இது ரொம்ப சனி சுவையோட ஆரோக்கியமா இருக்கும். எனக்கு நாக்கு ஊறுது. சரி, இப்போ நான் கொஞ்சம் பால் சேர்த்து கலந்து விடணும். மிஷின் செயல்படுத்துறேன். சூப்பர். சஃபஸ் இருக்கு. எல்லாத்தையும் இந்த கண்ணாடியில ஊத்துவோம். இது அழகான கண்ணாடி கியூபியில் ஹக். மேலும் கண்டிப்பாக நான் கொஞ்சம் விசில் கிரீமை சேர்க்க வேண்டியிருக்கு. அம்மியும் ருசியானது. குடிக்க விரும்புகிறேன். நீண்ட காலம் எப்போதும் நல்லது. சுவையாக இருக்கிறது. ஷேன், இந்த சுவைமதியில் உன்னை அழைக்கவில்லை. சரியா? அடச்சே, இதோ உனக்காக தோழி. ஏசிபி, இத வாங்க. மில்க் ஷேக் குடிக்க முடியும். அது மேல் சாவையா இருக்கு ராஜா. அது என்ன? என்ன எப்படி முடிச்சுக்கிட்டா ஜேன்? இப்போது என்னிடம் மேலும் பல இனிப்பு உணவுகள் இருக்கின்றன. நன்றாக தேவை போல. நான் அதை செய்ய தெரியும். பாரு, நான் உண்மையில இந்த ஸ்ட்ராபெரி சுவைக்க விரும்புகிறேன். நன்றி. சரி, மீண்டும் முயற்சிக்கலாம். ஸ்ட்ராபெரி எங்க? என்ன நடக்கிறது? ஈபி. சரி சரி, நீ குடிகரமான டொபாஸ்கோ சாஸுடன் ஸ்ட்ராபெரியை எப்படி சாப்பிடுகிறாய் என்று பார்ப்பேன். ஓ, அது ஒரு ஷோ ஆக இருக்கிறது. ஆமாம், புரிந்ததா? ஓ, சுவையாக உள்ளது. அது என்ன? நாம் வேலை செய்கிறோம். குழந்தை பூச்சி, நான் அவளை உதவ வேண்டும். இதோ உனக்கு. ஜேன். ஓ, பரவாயில்லை. நண்பர்கள் செய்வது இதுதான். நான் தொடங்கலாமா? வா, அது தங்கம் நல்லது. ஆஹா, எனது தங்கம் பிரகாசிக்கவில்லை. நான் சந்தேகமானவளாக தோன்றுகிறேன். அந்த சாக்லேட் ருசியானது. நான் சுவைக்கிறேன். அது வந்து அருமை. ஆஹா, அது நானும் போதிருக்கிறது. சரி, என்னுடைய நான் சுவைக்கிறேன். என் பற்கள் சுவை ரொம்ப நல்லது. சுவையாக இருக்கிறது. ஐயோ ஜேன், தயவு செய்து. இல்லை. எப்படி? ஓ, என்ன மனம் உடைச்சு. சரி, உங்களோட பற்கள் தங்கத்தால் மஞ்சள் நிறமா இருக்க முடியாதா? இதை சொல்லியதுக்கு நன்றி. யம் யம். தங்க கட்டி. இதையுடன் என்ன செய்ய வேண்டும்? இது அழகு, நிச்சயமாக. ஆனால் நான் அறிந்து கொண்டேன். இல்லை, நீங்கள் பொன்னின் அளவில் தேடுகிறீர்களா? ஓஹோ ஓஹோ ஓஹோ, ஒரு நிமிஷம். இதோ உங்க ஏ சரி, பார்க்கலாம். என்ன ஒரு அழகு. இப்ப எனக்காவது சாக்லேட் தங்க கட்டிகள் இருக்கிறான. அருமை.
அது என்ன? முத்தமிட முடியுமா? ஓ நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் தின்ன மறுக்க முடியவில்லை. சுவையாக இருக்கிறது. நான் ஏற்கனவே அனைத்தையும் சாப்பிட்டு விட்டேன். ஏமாற்றாதீர்கள், நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுவேன். ஓ அசம்பாவிதம். நன்றி. பண்டிகை நடத்துவோம் வாங்க. இதுக்கு என்ன வாசனை? எனக்கு தெரியாது, அது எனக்கு இருக்கு. இந்த மனம் ஏன்? என்ன? ஓ இல்ல, இது கெட்டு போன மீன். என்ன கொடுமை! நான் உண்மையில் அதை சாப்பிடணுமா? விக்கில், உங்களுக்கோ என்ன? சரி, நான் மீனும் இருக்கிறது, ஆனால் அது கெட்ட வாசனை வருவதில்லை. சரி, இது நல்லா மணக்குது. இது சாக்லேட்னு நினைக்கிறேன். நான் ஒரு கிண்டல். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாவ், இனிமையானது. மீனை சாப்பிட்டு பார்க்கலாம். தயவு செய்து வாங்க. சரி, பரவாயில்லை. ஆமா, இங்கே உங்களுக்காக உங்களை வெற்றி அடைந்தேன். உனக்கு மீன் இருக்கு, வாங்க சாப்பிடு. ஏன் எனக்கு நினைவூட்டினாய்? இந்த வாசனை மிக அதிகமாக இருப்பதால் மறக்க முடியாது. இது ருசியாக இல்லை. நான் அதை சாப்பிட விருப்பம் இல்லை. நான் அதை செய்ய மாட்டேன். நீ செய்ய வேண்டியதுதான். வா. சரி, சவால் என்றால் சவால். நான் அதை செய்ய வேண்டும். அதுக்கு தயாராக இருக்கிறேன். இது ஐயோ, முறையுள் கவனமாக இரு. ஜி, மன்னிக்கவும். சரி, நான் என் மன உறுத்தலை தின்றுவிடப் போகிறேன். நகைச்சுவைகளை கவனமாக பாருங்கள். ஜெஸ் மற்றும் மைக். மைக்கின் நடத்தை உண்மையில் மேம்படுத்தப்பட வேண்டும். இது அவனுக்கு வாயை மூடிக்கொள்ள கற்றுக் கொடுக்கும். எங்க போகிறாய்? இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? மீண்டும் வித்தியாசமாக இருக்கிறாள். நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் அலாரம் வைத்தாலும் நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? தயாராக முடிக்க இன்னும் சரியாக 10 நிமிடங்கள் குறைவாகவே இருக்கும். வாவ், இப்படி கவனம் செலுத்துவதால் அவளுக்கு முன்கூட்டியே சுருக்கங்கள் வரும். இதற்காக அவள் எனக்கு பிறகு நன்றி கூறுவாள். ஐயோ இல்லை, எல்லாம் கிடந்து விட்டது. இப்போது எல்லாவற்றையும் கழுவி மீண்டும் தொடங்க வேண்டும். ஆஹா, அந்த நகைச்சுவையாளருடன் என்ன செய்ய போகிறேனோ எனக்கு தெரியும். பாரதமில்லாத நகை கலர் எடுத்து உங்களை தொந்தரவு செய்யும் பொருளின் சோப்பை அதில் பூசுங்கள். எதையும் விடாமல் கடைசி சென்டிமீட்டர் வரை மூடுங்கள். நான் தாமதமாக வரப்போகிறேன் என்றால் நான் மட்டும் தாமதமாக வரமாட்டேன். ஆம் ஆஷ்லி, பாதுகாப்பாக இருக்க அனைத்து நகை கலர் பூச்சையும் மூடிவிடு. இது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஹலோ மை, நம் அதிர்ச்சிக்கான தயாராக இருப்பது போல தெரிகிறது. ஓஹே, இந்த சோப்புக்கு என்ன ஆச்சு? ஏன் நுரை வரல? வாங்க. என்னால் இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. காத்திரு ஆஷ்லி. மிகே, நீ கை நன்றாக கழுவினாயா? இல்லை, ஏன் என்று உனக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இதுதான் நடக்குது. ஒரு சந்திப்புக்கு செல்லும் முன் வானிலை சரிபார்க்காத போது. செல்லமே, நீ நடுங்குற. உனக்கு குளிரா? ஆமா, நான் உறைந்து போறேன். சரி, நான் தயாரா இருக்கிறது நல்லது. அது ரொம்ப ரொம்ப நகைச்சுவையா இருக்குது ஆஷ்லி. எனது புதிய மேக்கப்பை இறுதியாக பரிசோதிக்க முடிகிறது.
ஐயோ, மைக் பிறந்த நாளை மறந்துட்டேனே. கடையில் இருக்கும் கடைசி கேக் இதுதான் என்றால் என்ன? இத கொஞ்சம் கிரீம் சேர்த்து தெளித்து முடிஞ்சது. சிறிது கிறிஸ்டல் சேர்க்கிறேன். கெச்சனாண்டின் சில மெழுகுவர்த்திகளும் இருக்கின்றன என்று நினைக்கிறேன். சரி, 3 இருக்கின்றன. அவன் உணர்ச்சி வயதுடன் பொருந்துகிறது. வாருங்கள், பழைய மெழுகுவர்த்திகள் எரியுங்கள். கடைசி 1 மற்றும் நமது கடைசி நிமிட கேக் பிறந்த நாள் சிறுவனுக்கு தயாராக உள்ளது. இது வேலை செய்யும் என்று நம்புகிறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் செல்லமே, அன்பே. வாருங்கள், ஒரு விருப்பம் கேளுங்கள். சரி ஆஷ்லி, அது என் விருப்பம் இல்லை. உணவு போர் நடத்த நான் ஒப்பந்தம் செய்யவில்லை. கவலைப்படாதே, நான் உன் பேரில் ஒப்பந்தம் செய்தேன். இதை எடுத்துக்கொள். இதையும். ஆஷ்லி, நீ முயற்சிக்கவே இல்லை. ஆம், நான் முயற்சித்தேன். அந்த கேக் சாப்பிட்டு பாரு. ஓ, அந்த காதல் ஜோடிகளை பாருங்கள். ஆஷ்லி ஆரம்பத்திலேயே ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும். ஆம், அது எல்லா குழப்பத்தையும் தவிர்த்திருக்கலாம். மைக் அவளை புரிந்து கொண்டு மன்னித்திருப்பார், இல்லையா? அழுதால் பயனில்லை. அடுத்த முறை உங்கள் தவறை மறைக்க சிறப்பாக வாழ்த்துங்கள் மற்றும் அந்த மெழுகுவர்த்திகளை அணைக்கவும். ஐஸ்கிரீம். நான் ஏங்கிக் கொண்டிருந்ததே. அவன் ஒருபோதும் வழங்க மாட்டான். ஆனால் அவனது தன்னலமற்ற தன்மையை நான் நம்பவில்லை. பெண், இன்று நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். அந்த நீல ஸ்வெட்டர் இங்கே வா. வாவ், அது ஒரு குழந்தையிடமிருந்து இனிப்புகளை திருடுவது போல இருந்தது. மூளை உரைபோவதை கவனமாக இரு. நத்தாலி. பெண் இன்னும் அவளது கவர்ச்சிக்கு எளிதில் மாட்டிக்கொள்கிறான். அவள் அந்த ஐஸ்கிரீமை எங்கே இருந்து எடுத்தாள்? எனக்கு எல்லாம் கட்டுக்குள் இருக்கிறது. கண்மணி, நீ எனக்கு உதவ முடியுமா? ஒரு நொடிக்கு காத்திரு. நான் ஏன் இவ்வளவு நம்பிக்கையுடன் இருக்கிறேன்? கடற்கரை தெளிவாக தெரிகிறது. சுவையான ஏதாவது உன்னிடம் இருந்தால் நீ எப்போதும் என்னிடமிருந்து விலக மாட்டாய். நான் நிழல்களில் மறைந்து நீ எதிர்பாராத நேரத்தில் சரியான தருணத்தை காத்திருப்பேன். என் பொன்னே, நம்ப முடியவில்லை. அதிக அதிர்ஷ்டசாலி மற்றும் குளிர்ச்சியானது. இந்த உணவு திருடனை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது. உண்மையிலேயே பெண், என் சொந்தத்துல நம்ப மாட்டேனா? மைக், இன்று உனக்கு தைரியம் இருக்கிறதா? வாவ், என்ன ஒரு அழகி. அவளிடம் சென்று பேச வேண்டும். கோகா கோலா, கடவுளே எனக்கு உதவுங்கள். ஏய், கொஞ்சம் சுவைக்க விரும்புகிறாயா? சரி, என்னை சொன்னேன். எவ்வளவு அருவருப்பா இருக்குது. கார் நிறுத்து நண்பா. அருவருப்பு. நான் சோடா மட்டும்தான் விரும்பினேன். சரி, நம்மள ஒருத்தருக்கு வேண்டியது கிடைச்சது போல இருக்குது. இந்த தேசியமான இந்ததை கவனமாக கவனியுங்கள் நண்பர்களே. உங்களை நன்றாக கட்டுப்படுத்திக் கொண்டு உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். ஐயோ, நான் வாந்தி எடுக்க போகிறேன் என்று நினைக்கிறேன். மைக், அது ஒரு அரங்கேற்றம். கவனம், அந்த சர்க்கரை பொடியால் மூச்சு முட்டி கொள்ளாதே. ஐயோ, இப்போது அது என் பற்களுக்கும் ஈறுகளுக்கும் ஒட்டி கொண்டது. இதை எப்படி நீக்குவது? எல்லோருக்கும் எப்போதும் அழைத்து பேச விரும்பும் ஒரு நண்பர் இருக்கிறார்கள். பேசுறாங்க. அவங்க பல மணி நேரம் பேசுறாங்க. அவங்களோட பேசுறத முடித்த பிறகு நீங்க சில ஆண்டுகள் வயசானவரா உணர்றீங்க. என்னால் இதை இன்னும் எவ்வளவு நேரம் தாங்க முடியும் என்று தெரியவில்லை. என் தொண்டை வறண்டு போய் உள்ளது. ஆம், மிக்கி, ஒரு பானத்தை போய் எடுத்து உன் நேரத்தை எடுத்துக்கொள்.
பாயா மைக் முழுமையா சோர்ந்து போயிருக்கார். இந்த பெண்கள் பற்றி எனக்கு ஏதாவது தெரிஞ்சால் அவங்கள இதை நிச்சயமா பயன்படுத்திக் கொள்றாங்க. டாடா வேலை செய்தது. மேசை எங்கே போனது? மேசை உன் கவனத்தை ஈர்க்க முயன்றது. நல்ல வேலை ஆஷ் மற்றும் கீரா. தேவனே மைக், இது ஒரு குப்பை. சரி, நீ இதை செய்தாய், நீயே சுத்தம் செய். ஒரு துணி, ஒரு துடைப்பம் எடுத்து சுத்தம் செய்ய ஆரம்பி. கடைசி தடயத்தையும் சுத்தம் செய்ய. மைக், ஏய் திரும்பி வா. அஷ்லி தனது புதிய தோற்றத்தை அனைவரும் பார்க்க விரும்புகிறார். ஆனால் ஏதோ வேலை செய்யல. ஒருவேளை இந்த கோணம் எனக்கு தெரியும். மைக், என்ன ஒரு படம் எடுக்க முடியுமா தயவு செய்து? சரி, அதை எனக்கு கொடு. ஓ ஆம், அது ஒரு சிறந்த கோணம். இப்போது அதை மாற்று. கேமரா உன்னை நேசிக்கிறது. வா செல்லமே, அந்த அழகான புன்னகையை காட்டு. இப்போது நிறுத்தாதே, கொஞ்சம் மேலும். சரி, நாங்க நல்லா இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். இத பாருங்க. என்ன இது? என்ன? நான் மோசமாக இருக்கிறேன். வயிற்றில் கொழுப்பு சுருட்டுகள் மற்றும் ஒரு கன்னத்தடி. நீ உலகின் மிக மோசமான புகைப்பட கலைஞர். அது இருக்கிறது, நான் சொன்னேனே. சரி, நாங்கள் சமையலறையில் இருக்கிறோம். எங்களுக்கு என்ன தேவை என்பதை பார்க்கலாம். காத்திரு நண்பா, முடிந்தது. நல்ல வேலை. சரி, இங்கே என்ன இருக்கிறது? ஆஹா, அது மிகவும் குளிர். இது நிச்சயமாக எளிதாக தெரிகிறது. பாட்டி வீட்டிற்கு வருவதற்கு முன் முடிந்துவிடும். நான் ஏற்கனவே ஒரு முட்டை அச்சு கண்டுபிடித்து விட்டேன். உன்னால முடியுமா? எனக்கும் அதில் ஒன்றை தர முடியுமா? சரி, உனக்கு $5 வேண்டும். நான் அதை உனக்கு தருகிறேன். அந்த மாதிரியான பணத்தை நான் எங்கே பெறுவது? அதுதான், என்னிடம் ஒரு பிகி வங்கி உள்ளது. ஓ, அதற்குள் ஏதோ இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் அதை எப்படி எடுக்கலாம்? ஓ, வாங்க, நாணயம் எங்கே? ஓ, ஒரு நிமிடம். இது என்ன? அது தர்பூசணி தானா? பெரிய முட்டை போல தெரிகிறது. நான் இதை பயன்படுத்த போகிறேன். நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். நான்சி, பாரு. என்ன? அது மேசையின் கீழே இருந்ததா? நம்ப முடியவில்லை. நான் அதை எனக்காக சரி பார்த்து பார்க்கிறேன். என்ன? தர்பூசணிகள் இல்லை, ஆனால் ஒரு நாணயம் இருக்கிறது. வாங்க, நான் இதை திறக்க வேண்டும். சரி, ஹையா. ஓ, அது கடுமையாக இருந்தது. பிரிட்னி, உனக்கு தலைவலி வரும். இதோ உன் நாணயம். நீங்கள் அதை வெட்ட பயன்படுத்தலாம். நன்றாக, நன்றி. சரி, இது உண்மையில் வேலை செய்தது. இப்போது நான் அதை 2 பாதிகளாக வெட்டுகிறேன். வெள்ளரிக்காய் உள்ளே எனக்கு தேவைப்படாது என்று நினைக்கிறேன். ஓ, அதை சாப்பிடுவோம். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓஹா சகோதரி, இது ருசியாக இருக்கிறது. எனக்கு வெள்ளரிக்காய் பிடிக்கும். சரி, நமது அச்சுகள் தயாராக உள்ளன. பெரிய சாக்லேட் முட்டை செய்யலாம். இப்போது நமக்கு சாக்லேட் தேவை. ஓ, இதை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. ஆஹா, இதை நிறைய இருக்கிறது என்று சொன்னபோது நான் பொய்யாக சொல்லவில்லை. அதை பாருங்கள், நாங்கள் ஒரு இளஞ்சிவப்பு முட்டையை உருவாக்கப் போகிறோம். சுவையாக இருக்கும். ஆமாம், அதை ஒரு பாத்திரத்தில் வைக்கிறேன். ஓ, இது உண்மையில் நல்லது. சரி, இன்னொரு கைப்பிடி. சாக்லேட் எங்கே? பெரிய முட்டைக்கு போதுமானதில்ல. பிரிட்னி, நீ எல்லாம் சாப்பிட்டு விட்ட. அப்போ என்ன செய்யலாம் எனக்கு தெரியும். உடனே வாக்யூம் கிளீனர் கொண்டு மேலும் சாக்லேட் எடுப்பேன். இது கண்டிப்பாக. ஓ, என் உதடுகள், அவை மிகவும் பெரியதாக இருக்கின்றன. அது நகைச்சுவையாக இருக்கிறது. சரி, சாக்லேட் பக்கம் திரும்புவோம். இது எனக்கு போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மேசைக்கு போகலாம். இப்போது எல்லாவற்றையும் பாத்திரத்தில போட வேண்டும். ஓ, அருமை. அற்புதம். அடுத்ததாக இந்த லைட்டரை பயன்படுத்தி சாக்லேட்டை பாதுகாப்பாக உருக்குவேன். ஓ, இது ஒரு ஜோக் என்று சொல்லுங்கள். பாருங்கள். ஓ, இங்கே மிகவும் சாக்லேட் இருக்கிறது. அதுவே பாட்டி எல்லாவற்றையும் மறைக்கிற இடம். எனக்கு போதுமானது.
சரியானது. இன்னும் இப்போது கெட்டிலில் வைத்து கொதிக்க காத்திருக்கிறோம். அதுவே நாங்கள் எல்லாவற்றையும் சாக்லேட் கண்டெய்னரில் ஊற்றலாம். அந்த வழியில நான் இந்த முழு சாக்லேட் குவியலை உடனே உருக்க முடியும். ஏய், என் வி அதிர்வெண் அவ்வளவு வேகமாக வேலை செய்யவில்லை. சரி, நான் சாக்லேட்டை ஊற்றத் தொடங்கும் வரை நீ ஒரு சில நேரம் காத்திருக்க வேண்டும். அதை சரிபார்க்க வேண்டும். ஓ, இது மிகவும் நல்லது. சரியான அடர்த்தி. நாம் ஒரு பாதி தர்பூசணியை மேலும் சாக்லேட்டுடன் ஊற்றுகிறோம். பிரஷ் கொண்டு எல்லாவற்றையும் பரப்புங்கள். ஓ, அது கடினமாக இருந்தது, ஆனால் நான் செய்துவிட்டேன். இன்னொரு பாதி இருக்கிறது, அதையும் சாக்லேட்டில் மூட வேண்டும். போதுமான அளவு இருக்கிறது என்று நினைக்கிறேன். சரி, நான்சி, நீ விரைவாக செய்ய வேண்டும். அடடா, அது மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்கிறது. நான் இந்த எரிவாயு அடுப்புகளை பயன்படுத்தப் போகிறேன். இது மிகவும் வேகமாக இருக்கும். சரி, சில வினாடிகள் எடுத்தது, முடிந்து விட்டது. இப்போது எல்லாவற்றையும் என் சிறந்த அச்சில் ஊற்ற வேண்டும். கொஞ்சம் ஊற்றி அச்சில் முழுவதும் பரப்புகிறேன். சிறப்பு. இப்போது அதை உறைய வைக்க குளிர்சாதன பெட்டியில் வைக்க வேண்டும். ஓ, இங்கே குளிராக இருக்கிறது. அதை விட்டு காத்திருக்கலாம். அது தயாராக இருக்க வேண்டும். அதை சரிபார்க்க வேண்டும். நாங்கள் சாக்லேட் முட்டைகள் செய்தோம். அடுத்ததுக்கு போகலாம். உள்ளே என்ன வைக்க வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். என்னுடைய பிடித்த விஷயம் என்ன? சரி, M&M's. ஆனால் முதலில் 2 அச்சுகளையும் ஒரு முழு முட்டையாக சேர்க்க வேண்டும். சரி, இப்போது டெல்லரை எடுத்து அல்லது உண்மையில் மூடியை மற்றும் அதில் ஒரு தூளை வெட்டுங்கள். சரி, இப்போது M&M's நேரம். அது மிகவும் ருசியாக இருக்கிறது. நம்ப முடியாதது. நான் அதை உள்ளே வானவில் போல இருக்க வேண்டும் என்பதால் நான் மிட்டாய்களை நிறம் பிரித்து வைக்கப் போகிறேன். சரி, முதல் அடுக்கு. வூஹூ, அதை பாருங்கள். அதை மூடுகிறோம். முட்டையை பளபளப்பாக்க வேண்டும். நல்லா இருக்கிறது. இது மிகவும் பிரகாசமாக ஒளிர்கிறது. சிறப்பு. வாவ், அது நிறைய வெளிச்சம். நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன், ஆனால் அது அற்புதமாக இருக்கிறது. நீ அருமையாக செய்தாய், சகோதரி. இப்போது என் முறை. 2 பாதிகளையும் மீதமுள்ள சாக்லேட்டுடன் சேர்ப்போம். இது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது ஒரு துளை வெட்ட நேரம். நான் அதை ஒரு துருவியால் செய்வேன். எல்லாம் சரியாக நடக்கும் என நம்புகிறேன். அது வேலை செய்தது. கீழே ஒரு சிறிய துளை செய்து குழாயை உள்ளே வைக்கிறோம். நான் முட்டைகள் மட்டும் வைக்கப் போவதில்லை. நான் ஒரு சாக்லேட் சிரப் கூலர் வைக்கப் போகிறேன். இப்போது அதை ஊற்ற நேரம். முடிந்தது. அதை மூடிவிடலாம். இப்போது நான் எல்லாவற்றையும் கிண்டர் ஃபைல் கொண்டு மடிக்க வேண்டும். முதலில் இது சாதாரண ஃபைல் தான், ஆனால் நிறமூட்டலுக்காக காத்திருங்கள். சரியானது. எல்லாம் முடிந்தது. வாவ், இது அற்புதமாக வந்திருக்கிறது. இப்போது சுவைக்க நேரம். நான் முதலில் செல்வேன். சாக்லேட் சிரப் ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்ப சுவையாக இருக்கு. நான்சி, நீ கொஞ்சம் சாப்பிட விரும்புகிறியா? வாவ், நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. அற்புதம். இப்போது என் முட்டையை உடைப்போம். எனக்கு சரியான பேட் இருக்கிறது. வூஹூஹூ, நிறைய காண்டி இருக்கிறது. ட்ரெய்னி, சாப்பிடலாம். காத்திரு. எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது. உன் சாக்லேட்டை என் சிறப்புடன் சேர்த்து பார்க்கிறேன். இதை காண்டியுடன் அலங்கரிக்கிறேன். மற்றும் வாவ், இது அற்புதமாக இருக்கிறது. நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. வூஹூ. ஓ, ஹே, இங்கே ஒரு குழாய் மற்றும் சில கவர்கள் இருக்கின்றன. நமக்கு அதுவே தேவையில்லை. நமக்கு சாக்லேட் பகுதி வேண்டும்.
ஓ, நிச்சயமாக நமக்கு தேவை. அத பாருங்கள், அது ஒரு தொப்பி. அப்பா பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாரு. உங்களுக்கு துன்பம். இங்கே என்ன நடந்தது? ஓ இல்லை, நானே உனக்கு சொன்னேன் விளையாடாதே. இப்போது சமையலறையை சுத்தம் செய்ய வேண்டும். சீக்கிரம் சீக்கிரம் எல்லாவற்றையும் பிடி. ஓ, நீங்கள் அனைவரும் அற்புதமானவர்கள். எழுந்திருக்கும் நேரம்தான். இறுதியாக என் விருப்பமான கால திங்களான ஹாலோவீன் விடுமுறைக்கு நேரம் வந்துவிட்டது. நான் இந்த வேடத்தை தயார் செய்யக்கூட நேரம் இருக்கிறது. மேலும் வேதாவை பயமுறுத்த வெறும் ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. அவளுக்கு மற்ற எந்த விஷயத்தையும் விட பேய்களை மிகவும் பயமாகிறது என்பது எனக்கு தெரியும். ஸோ இப்போது இந்த பலூனை பயன்படுத்தி சில மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்களை செய்ய தெரிகிறது. சூப்பர், எனக்கு இது பிடிக்கும். தயாராகியது. எப்படி இந்த வேடன் நோக்கி படிச்சு கட்டி இருக்கிறேன். பழங்குடி என்ன நடக்க போகிறது? மேலும் அவளுக்காக எனக்கு சிறப்பு கையுறை உண்டு. ஓஹோ ஆமாம், ஸ்காட்டர் டிம்மி இல்லாம ஒரு ஜாலியா என்ன. இறுதி நீதிபதி மட்டும் மீதம் இருக்கிறார். ஒப்பந்தம். ஓ, தூங்கணும், வீணை நாயவழி கொள்ளணும். நன்றி, இது ஒரு அருமையான காலை வணக்கம். மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது என்ன விஷயம்? வெளியேற விரும்புகிறீர்களா? நீங்க என்னோட பிராங்க பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். இப்படி நான் அவனை வேறு விதமா பாதிக்க முடியும். நான் சம்மதிக்கிறேன். சுடைப்பானில் இரத்த கண்கள் காணும்போது உன் விருப்பம் இல்லை. இதோ எலிகேன், அது போதுமானது. அது மிகவும் நல்லதாயிருந்தது. நான் செய்தேன். சொன்னாலும் அது போதாது. அலெக்ஸ் தன்னை குளிர் நீரில் கழுவ போஸ்டிங்ஸ். நான் அவரை பற்றியும் அழுவது கேட்க ஆவலுடன் உள்ளேன். மர்தீரையில் பழான்ஸ்வர் சொல்லும்ன பாட இல்ல. அப்படின்றால் எல்லாம் முடிந்து விட்டது. நான் தான் அதை பண்ணி. நான் உன்னை காதலிக்கிறேன். நல்லா இருக்குது. குளிக்க போகும் நேரம் ஆகிட்டது. அது என்ன என்ன ஒரு பயம். நரகம்தான். ஒருவேளை நான் கற்பனை செய்கிறேனா? அது என்ன நரகமா? ரத்தம் இருக்கு. என்ன? ஓ நோ, யாரோ என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உதவுங்கள். அப்படித்தான் அலெக்ஸ் போன்றவற்றை சமாளிக்கிறார். என்னிடம் ஒரு அப்பேயாழிப்பு யாசனை இருக்கிறது. நான் செல்வேன். சில சீரியல் மற்றும் சில பால் அதை செய்ய. பக்கம் போல எல்லாத்தையும் பண்றோம். அழகாகலாம். முடிஞ்சது. ஆனால் அதுவே சாப்பிட்டால் இருக்காது. புழுக்களே இல்லாமல் கபடம் நடக்காது. இப்போ நம்முடைய இந்த குட்டீஸ் ஐஷீர் ரியல் சீரியல்களோட சேர்த்து விடலாம்.
ஆஹா, இது உண்மையில் நல்லது. டேட்டா, அவள் டேப்லெட்டை பார்க்க குட்டிக்காராடினி. பிரேக்பாஸ்டும் சாப்பிட்டால் நல்லது. ஆம், நான் ஒப்புக்கொள்கிறேன். நேரமாகிவிட்டது. எனக்கு இது பிடிக்கும். இது ரொம்ப நல்லா உள்ளது. ஆம், எனக்கும் இது பிடிக்கும். அது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் பார்த்ததை நிறுத்தவே இல்லை. எனக்கு கொஞ்சம் பால் கொடுங்கள். எனக்கு சாப்பாட்டுக்கு நல்வாழ்த்துக்கள் கூறு. என்ன, ஏன் இந்த சீரியல் இல்ல? நன்றி பார்த்ததற்கு. நீங்க சீரா உள்ளீர்களா? காமெடி செய்கை ஒண்ணு நடந்தது. எனக்கு ஒரு அற்புதமான திட்டம் தோன்றியது. நான் அலெக்ஸிற்கு மிகவும் பயமுறுத்தும் திரைப்பட நிகழ்ச்சி கொடுக்க போகிறேன். இதற்காக நடுவில் ஒரு துவாரம் கொண்ட சிறப்பு மேசை தயார் செய்ய வேண்டும். கார்ட்போர்டை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு வட்டத்தை வெட்டுவோம். திரிபெற்றினால் மூடி ஒரு துளையை வெட்டுங்கள். அந்த துளை உங்களது தலைக்கு சரியாக பொருந்த வேண்டும். எனக்கு ஒரு பால்காரன் பக்கெட் தேவைப்படும். அது அலெக்ஸுக்கான வலை. ஆமாதான், நான் உபகைப்படுகிறேன். அத்தை பார்க்கும்போது அவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். கல்பனில் அந்த முகம். பிராங்க் நேர்ல இருக்கிறார். பாப்காரன், என்ன அலங்காரம்! மேலும் ஒரு பயமேந்தும் படம். இல்ல, அதுதான் நான் ஹாலோவீனுக்கு சொல்வேன். அங்குஷ்ல ஒருத்தரோட யார் சண்டையிடுறாங்க? அது நான் மாண்டி இடியட். பால்கார்னில் எலும்பு கூடு இருக்கிறது. உதவி. எனக்கு தெரியும், நகைச்சுவை வேலை செய்யும். என் கருத்தில அது மேதாவித்தனம். நான் வேற ஏதாவது யோசிக்கணும். ஓ ஆமாம், எனக்கு தெரியும். கேரடி இல்லாமல் எது ஹாலோவீன்? அதை குறிப்பேடு. மேல் தலை வெட்டு. இப்போதே பயனில்லாத இரு புறங்களையும் அகற்ற வேண்டும். அது பரவாயில்லை. இப்போது நீ செம்மரக்காய் முகத்தை வரைய போகிறாய். அத்தகையது எப்படி இருக்க வேண்டும் என்பதை செதுக்கி வைக்கவும். மிக முக்கியமானது, உங்க புரட்டாசி மைக்குள் சில மெழுகுவர்த்திகளை வைக்கணும். இது முகத்தை ரொம்ப பயங்கரமாக காட்சியளிக்கும். இப்போது அனைத்து நாய்ச்சாலைகளையும் உள்ள வைங்க. ஆகவே உறங்கும் படுக்கையிலேயே மீம்கள் பற்றிய சிந்திப்பது எப்படி? உனக்கு பிடிச்சதா? ஐயோ! இப்பொழுது அவனுக்கு படுக்கைக்கு செல்ல ஒரு இரத்தக்கரை பாதையை உருவாக்க வேண்டியிருக்கும். அப்போது அலெக்ஸ் அதை கீழே பார்ப்பது உறுதியாக இருக்கும். எந்த நல்ல சிவப்பு பச்சை கேட்ட பயன்படுத்துவோம். அதுக்கு உங்க ஸ்னீக்கர்ஸின் சொல்லை சிவப்பு பச்சை கோதிட்டு காய்ச்ச வேண்டும். இதுக்கிடையில பச்சை கேட்ட பின்னர் கழுவ மிகவும் கஷ்டமாக இருக்கும். அதனால இது வீட்டுல செய்து பார்க்க வேண்டாம். என்ன ஆகுமா? இந்த தாமதத்தை அலெக்ஸ் வரும்போது மாற்றிக்கொள்வோம். ஆமா, அது நல்லதா இருந்துச்சு. Umvis brains far brains என்ன ஸ்ரீவி இயர்ஸ் நோனா எவ்வளவு அவலம்! உதவுங்கள்! பரங்கிக்காய் என்னை உண்ண போகிறது. எவ்வளவு கோழை! ஹோவர்ட், என்ன அதனால அது நீங்களா? இது மரியாதை இல்லாதது. பிராராவிற்கு